1925 உருவான 2 இயக்கம், 3 இயக்கமாக வச்சுக்கலாம். ஒன்று ஆர்எஸ்எஸ், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று சுயமரியாதை இயக்கம். இந்த 3ஐயும் வச்சுருக்கோம். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு நீட்சியாக திமுகவை பார்க்கலாம். திமுக ஒரு 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பலமுறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உங்க கூடயே ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் அது இன்னைக்கு எடுத்துகிட்ட இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியாக இருக்காங்க. பேரலா உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் அதனுடைய நிலைமை அப்படின்றது பரிதாபமாக இருக்கா? 100 ஆண்டுகளில் ஜாதி கலவரமோ மத கலவரமோ கம்யூனிஸ்டுகள் தோற்றுவித்ததில்லை. பிரதேச கலவரங்களை கம்யூனிஸ்டுகள் தோற்றுவித்ததில்லை. அதுவே கம்பீரம் இல்லையா? 100 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரும் இல்லை. வகுப்பாதத்துக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்டும் இல்லை. கம்பீரமா நாங்கள் நிற்க முடியும். 100 ஆண்டுகளில் பல மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். கேரளாவில், மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் இடர் இருக்கலாம், தோற்று இருக்கலாம், அது வேறு. 100 ஆண்டுகளில் ஏகாதிபத்திய எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை. நிலப்பரப்பு எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை. பாசிச எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை. மத அடிப்படைவாத எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களிடங்களின் ஒற்றுமையை நாங்கள் கைவிடவில்லை. கூட்டி சேவை நாங்கள் கைவிடவில்லை. தேசத்தின் நலன்களை நாங்கள் கைவிடவில்லை. எங்கே நாங்கள் தோற்றுவிட்டோம்? காங்கிரஸ் பிஜேபிக்கு நிகராக வாக்கு எங்களால் வாங்க முடியவில்லை என்பது உண்மை. அண்ணா திமுகவுக்கு நிகராக எங்களால் வாக்கு வாங்க முடியவில்லை என்பது உண்மை. ஆனால் எந்த அரசியல் கட்சிக்கும் ஈடு கொடுக்க முடியுங்களா? கிளை அளவில், இடைக்க முடியாது. கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரை கிளைகள் இருக்கு, மாவட்ட குழுக்கள் இருக்கு. எங்கோ ஒரு குக்கிராமத்தில் கூட 4 இளைஞர் இருப்பான், 4 தொழிலாளர் இருப்பான், கொடி பிடிப்பான். 100 ஆண்டுகள் இது இயங்குகிறது. அடக்குமுறைக்கும் பிறகு, சதி வழக்குகளுக்கு பிறகு. நெல்லக்கண்ணு போர் 100 பேரை, பல 100 பேரை அளித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. நெல்லப்பனும் மாணிக்கமும் தியாகத்தால் ஒன்றுதான். இந்த இருவரோடு பாலகண்டாயத்தை இணைத்தால் தியாகத்தால் ஒன்றுதான். இந்த மூவருக்கும் குறையாத தியாகத்தை கொண்டவர் கேடிகே தங்கம், கோபு, சிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிப்பு? சிஎஸ் லண்டன்ல படிச்சுட்டு வந்து இங்க அப்படியே கட்சி ஊழியராக ஒரு சாதாரண கட்சி அலுவலகத்தில் இறந்து போனார். அவர் பேர்ல தான் கல்வி நிலையம் இருக்கு. எல்லாருமே அப்படிதான். பாரட்லா கேடிகே தங்கம் மாதிரி பெரும் செல்வந்தார், கட்சி அலுவலகத்திலே தான் வாழ்ந்து மறைந்தார். சாதாரணமானதில்லை கம்யூனிஸ்டுகளின் வாழ்வு. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு டீப் டைவ் பாட்காஸ்ட் எபிசோட்ல யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள் தான் சந்திக்க இருக்கோம். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ முதல்ல மாநில செயலாளராக தேர்வு பெற்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது சம்பந்தமான நிறைய கேள்விகளை தான் கேட்கணும்னு உங்கள்கிட்ட வந்தோம். கட்சி, கம்யூனிசம் இதை பத்தி நிறைய பேசலாம்னு தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல இருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து புரட்சி எல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா வந்து புரட்சிக்கான ஒரு காலை கொடுத்திருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. தமிழ்நாடு அரசு வந்து ஒடுக்குமுறை பண்றாங்க, ஒரு புரட்சி, ஜென்சி புரட்சி நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸ்ரீலங்கால நடந்திருக்கு, நேபாளத்துல நடந்திருக்கு, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்ற ஒரு காலை வந்து ஆதவ அர்ஜுனா கொடுக்குறாரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது புரட்சிக்கான கால அந்த நிகழ்வு சோகமான நிகழ்வு, நடந்திருக்க கூடாது. அவர்கள் ஒரு கட்சி உறுப்பினர் என்பதை விட, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் என்பதை விட, அவர்கள் நம் மக்கள், தமிழ் மக்கள், நம் குடும்பம். எனவே இவையெல்லாம் கடந்து நம்ம அதை பார்க்கணும், அதிலிருந்து பாடங்களை பெறணும். எதிர்காலத்தில் எவ்வாறு நடைபெறக்கூடாது என்கிற சிந்தனையிலிருந்து இதை அணுக வேண்டும். வெறும் குற்றச்சாட்டுகள், எதிர் குற்றச்சாட்டுகள், அரசியல் என்பதற்கு அப்பால் அதிலிருந்து கூட்டாக பாடங்களை பெற வேண்டும். எங்கள் நிலை. நீதி விசாரணை துவக்கப்பட்டிருக்கிறது, பிறகு அதை பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சியின் இலக்கணம் என்பது வேறு. அதுதான் நான் கேட்க வரேன். விஜய்க்கு ஒரு அநீதி நடந்துருச்சு, இல்லை, இது நம்ம நாடு ஜனநாயக புரட்சி பண்ணலாம் வாங்க. இல்ல, உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிகழாத ஜனநாயக நாடு நம்முடைய நாடு. வெறும் மக்கள் திரள் மட்டுமே அல்ல புரட்சி. உலகத்தில் பல நாடுகள் நாம் பார்த்திருக்கிறோம். கூடி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடி கலைந்தார்கள், ஆனால் பெரிய சமூக மாற்றம் நிகழவில்லை. நிலவுகிற சமூகத்திற்கு மாற்றாக ஒரு புதிய சமூகம் தான் புரட்சிக்கான அடித்தளம். எனவே மக்கள் பழைய நிலைமையில் வாழ முடியாது, ஆட்சியாளர்கள் பழைய நிலையில் ஆள முடியாது என்கிற காலச்சூழலில் தான் புரட்சி வரும். இது புரட்சின்னு அவர் சொல்லலாம். புரட்சிக்கான காலம். விஜய்க்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, வாங்க நம்ம எல்லாரையும் நீங்க வந்து விஜய்க்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரியை ஃப்ளோட் பண்ணலாம், ஒரு அதை வச்சு விஜய்க்கு ஒரு அநீதி நடக்குது, வாங்க புரட்சி பண்ணலாம். உலகில் புரட்சிக்கான காலம். உலகில் 18ஆம் நூற்றாண்டு துவங்கி நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டு வரை ஒரு நபர் நலனுக்காக புரட்சிகள் நடைபெற்றதில்லை.
அது மனித குலத்தின் முழு நிறை விடுதலைக்கானதுதான் எல்லா புரட்சியும். எங்க இருக்க புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, ரஷ்யாவினுடைய அக்டோபர் புரட்சி, கியூபா புரட்சி, நீங்க சீன புரட்சி, உலகத்தின் எந்த புரட்சியை நீங்க எடுத்தாலும் ஒரு நபர் நலனுக்கானதல்ல. ஒரு நபர் அழைத்து எந்த புரட்சியும் வரவில்லை. மக்கள் தான் மக்கள் தான் வரலாற்றினுடைய கதிப்போக்கை மாற்றுகிறார்கள். மக்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள். புரட்சியின் உந்துதல் அவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு ஐடியல் தேவைப்படுகிறது, அதற்கு தலைவர் தேவைப்படலாம் என்று மக்கள் தான். இது நம்ம ஒரு முழு நிறை ஜனநாயகத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் நிலவாத நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நாம் வாழ்கிறோம். இங்க பல்கட்சி இயங்குமுறை இருக்கு. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்க்கலாம், கருத்து சொல்லலாம், தோற்கடிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு ஜனநாயக வழிமுறைகள் இங்கு உண்டு. எனவே நம்ம இந்த சமூக அமைப்பே மாற்றியாக வேண்டும், இந்த கட்டமைப்பே மாற்றியாக வேண்டும். இனி இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் வாழ முடியாது என்று கோடிக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் அல்லவா ஒரு புது சமூகத்திற்கு. அதுதான் புரட்சி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இது பல கட்சி இயங்கு முறையில் பல கட்சி தலைவர்கள் இருப்பார்கள். ஒருவர் எதிர்ப்பதும், கருத்து சொல்வதும், முரண்படுவதும், தேர்தலில் நிற்பதும், வெற்றி தோல்வி என்பது மிக மிக இயல்பு. விஜய் போல பல நூறு பல ஆயிரம் பேரை பார்த்த நாடு இந்த நாடு. எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிற நாடு இந்த நாடு. எனவே அதற்கு சூழல் மறுக்கப்படுகிற போதுதான் புரட்சி ஏற்படுமே தவிர இந்திய ஜனநாயகத்தில் அவ்வாறு இடம் இல்லை. இப்பொழுது இந்த கால சூழலில் அவ்வாறு புரட்சி ஒன்று ஏற்படுமையானால் அது நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆயுதம் தாங்கி தான் நடத்தணுன்ற அந்த புரட்சியிலிருந்து கூட கம்யூனிஸ்ட் கட்சி விலகி நிற்கிறது. எய்தர் பை பேலட் ஆர் புல்லட் நாங்க சொன்னோம். இந்திய விடுதலை பொருள் ஆயுதம் தாங்கணும். நாடு விடுதலை பெற்ற பிறகு கூட நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடினோம். ஆனா இப்ப நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு நம்ம வந்துட்டோம். உலகத்தில் எந்த நாட்டையும் விட நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதன் மீது தாக்குதல் தொடர்கிறது ஆளும் வர்க்கத்தால். அது நாடாளுமன்ற ஜனநாயகம் நல்லாதான் இருக்கு. எந்த நாட்டோடு ஒப்பிட்டாலும் சரி. இதுபோல் பல கட்சி இயங்குமுறை உலகில் வேறெங்கும் இல்லை. இந்தியாவில் தான் பல கட்சி இயங்குமுறை இருக்கு, நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்கு, பன்முகம் இருக்கு, சார்பின்மை இருக்கு. இந்தியா போல ஒரு சார்பின்மை நாடு உலகத்திலேயே இல்லை. இந்தியாவினுடைய விழுமியங்களில் மகத்தானது சார்பின்மை தான். மத சார்பின்மை இல்லை. 1000 மொழி இருக்கும், ஒரு மொழியே நாடு சாராது. 1000 கலாச்சாரம் இருக்கும், இந்த நாட்டுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இல்லை. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. 1000 மதங்கள் இருக்கும், இந்த நாட்டுக்கு என்று ஒரு மதம் இல்லை. இது போல உலகத்தில் எந்த நாடு இருக்கிறது? எனவே மகத்தான இந்த விழுமியம் இருக்குது பாருங்க, அது சாதாரணமானதல்ல. எனவே நாடு, அரசியல் சாசனம், எல்லா விதமான உரிமைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. கருத்து சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், கூட்டம் கூடும் உரிமை, அரசியல் கட்சியை துவக்கும் உரிமை, ஏன் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாமல் ஒரு புதிய கடவுளை படைக்கிற உரிமை எனக்கு உண்டு, ஒரு புது மதத்தை படைக்கிற உரிமை கூட நமக்கு உண்டு. வேற எந்த நாட்டிலும் அதில்லை. இதை பாதுகாத்து வளர்த்து அடுத்த கட்டத்தை கொண்டு கொள்ளலாமே தவிர இதுல ஒரு மாநிலத்தில் புரட்சி என்பது நான் சொல்ல புரட்சிக்கான தேவை எல்லா காலங்களிலும் இருக்கும். எத்தகைய புரட்சி என்பதுதான் சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்வதுதான் புரட்சி, சமூக புரட்சி. சமூகத்தில் உள்ளபடியே புரட்சியை தலைவர்கள் மாறுவதில்லை. எவ்வளவு தலைவர்கள் ஒரு நபருக்காக அதெல்லாம் நடக்காதுன்றது. எவ்வளவு பெரிய மனிதரை பார்த்து விட்டோம். நேரை விடவா, இங்க எம்ஜிஆரை விட மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களா எவ்வளவோ மனிதர்கள். காமராஜரை விடவா, அண்ணா விடவா, கலைஞரை விடவா, எம்ஜிஆரை விடவா, இல்லையா? நம்ம பார்த்திருக்கிறோம் பெரிய மனிதர்கள். இப்போ இவர் ஒரு கால் கொடுக்குறாரு, ஒரு அன்கண்ட்ரோல்டு ஒரு மாப் அவங்க பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும். ஆமா ஆமா. விஜய் ஆதவர்ஜனா சொன்னாரு, விஜய் சொல்றாரு அப்படின்னா பாஞ்சு கழிக்கக்கூடிய, அல்லது அவங்க எவ்வளவு இன்னைக்கு ஒரு 40 பேர் இறப்பாங்கன்றத யாராலையுமே கணிக்கவே முடியல. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு அன்கண்ட்ரோல்டு மாப், ஒரு அன்கண்ட்ரோல்டு யங்ஸ்டர்ஸ். நீங்க சொன்னது நம்ம மக்கள் தான் அவங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னீங்க. அதுல மாட்டுக்கிறது கிடையாது. இன்னைக்கு இறந்து போயிருக்க 42 குடும்பம் கிட்டத்தட்ட அது நம்ம மக்கள் தான். ஆனா அவங்க பின்னாடி இன்னைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை செத்து போயிருக்கு, 2 வயசு குழந்தை செத்து போயிருக்கு. அதுக்கு அவங்க இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கமெண்ட் போடுறாங்க, ஒரு குழந்தை செத்து போனா இன்னொரு குழந்தை, ஒரு விஜய் போனா இன்னொரு விஜய் கிடையாது. இப்படி ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா? அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணும்? எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக விஜய் தொண்டர்களையோ அவ்வாறு கருத்து சொல்கிறவர்களையோ நான் அலட்சியப்படுத்தல. அது அவர்கள் உரிமை, ஜனநாயகம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது, சொல்லட்டும். நான் ஏற்கவில்லை, நான் அதை ஏற்கவில்லை, ஆனால் மதிக்கிறேன். அவங்க சொல்ற விஜய் தொண்டர்கள் தலைவர்கள் சொல்ற கருத்தை நான் ஏற்கவில்லை, ஆனால் நான் மதிக்கிறேன். குழந்தை செத்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்ற கருத்து இல்ல. செத்து போறத சாதனையாக நீங்கள் கருதுகிற போது நாங்க முரண்படுறேன். கூட்டம் கூடுவதே சாதனையாக நீங்கள் கருதுகிற போது நான் அங்க முரண்படுறேன். எதற்கு கூட்டம்? எந்த கொள்கைக்காக கூட்டம்? எந்த திசை வழிக்காக கூட்டம் இருக்கிறது? கூட்டம் அதாவது என் கணிதம் அல்ல அரசியல்.
நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் வெறும் எண் கணிதம் அல்ல அரசியல். இந்தியா போன்ற நாட்டில் எண் கணிதம் அல்ல அரசியல், குறியீட்டு கணிதம். குறியீடு என்பது விடுதலை கூறுகளை தன்னகத்தை கொண்டது, ஒரு புது சமூகத்தை தன்னகத்தை கொண்டது, விழுமியங்களையும் லட்சியங்களையும் தன்னகத்தை கொண்டது. எங்கோ காசாவில் யுத்தம் நடைபெற்றால் இங்கே கூடாது என்று குரல் எழுப்புகிற விழுமியங்களை கொண்டது. வெறும் கூட்டம் அல்ல. நான் யாரையும் அலட்சியப்படுத்தல. அந்த கூட்டம் இருக்கு இங்க தமிழ்நாட்டுல. நீங்க சொல்ற மாதிரி காசாக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ரொம்ப ஒரு மைக்ரோ மைனாரிட்டியா இருக்காங்க. விஜய்க்காக பேசக்கூடியவர்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க. இது ஒரு அச்சம் முட்டுகிறதா இல்லையா? இல்ல, எந்த அச்சமும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இல்லை. அதாவது மக்கள் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி போறாங்களே அப்படின்னு அந்த 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 வருத்தமும் இல்லை, சோகமும் இல்லை. போகட்டும், ஒரு கொள்கை வழியெல்லாம் போகட்டும். அவரே கூட ஒரு நல்ல கொள்கையை பிரகடனப்படுத்துகிற போது இதுகார நிலவுகிற அரசியல் கட்சிகளுக்கு நான் மாற்று எந்த வகையில் என்றால் இத்தகைய கொள்கையில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கை, முதலாளித்த எதிர்ப்பு கொள்கை, ஒரு புது வகை, ஒரு மனித மதிப்புகள் மிக்க புது வகை சமூகம் அப்படிலாம் அவர் சொல்லட்டும். படித்தவங்களாம் அவரோடு இருக்கிறாங்க, சொல்லட்டும். கூட்டம் கூடுது, எல்லாருக்கும் கூட. இப்போ நாளைக்கு ரஜினிகாந்த் கூட்டம் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நாளை பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுறாரு, இல்ல ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வராருன்னா கூட்டம் கூடும். கூட்டம் அல்ல குறியீடு, எண்ணிக்கை இல்ல குறியீடு. அந்த கூட்டத்தை விஜய் தப்பாக வழி நடத்துகிறார் அப்படின்னு நம்ம அதுக்குள்ள அங்க போல ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து அவர்கள் வெளியேறி ஒரு அரசியல் மனப்பான்மைக்கு வருவதற்கு பொலிட்டிக்கல் எக்யூப் தேவைப்படுது, பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் எக்யூப் தேவைப்படுகிறது. அது நாடே, நம் நாடே அது வழங்கும். இன்னும் நாட்டுக்குள்ள அவர்கள் இன்னும் தன்னை இரண்டரை கலந்து கொள்ள வேண்டும். விஜயோ அந்த கட்சி உருவாகி வருவதையோ அதன் தொண்டர்கள் கருத்துக்களையோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புறக்கணிக்கவில்லை, ஆனால் ஏற்கவில்லை. வெறும் மக்கள் திரள் அல்ல. நீங்க மக்கள் திரள் வந்து யாருக்கு இல்லைங்கிறீங்க? நீங்க திமுக இல்லைங்கிறீங்களா? நீங்க இருக்கு அண்ணா திமுக இல்லைங்கிறீங்களா? நீங்க இல்ல இந்தியாவில காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கொள்கை தான் வித்தியாசம்? ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட்ன்றதுதான் வித்தியாசம். இல்ல, ஒரு கட்டமைப்பு ஒண்ணு வேணும் இல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, 100 ஆண்டுகள் ஏன் தாக்கு பிடிச்சிருக்கு? அதற்கு கிளைகள் இருக்கு. காங்கிரஸ் பிஜேபிக்கு நிகராக வாக்கு எங்களால் வாங்க முடியவில்லை என்பது உண்மை. அண்ணா திமுகக்கு நிகராக எங்களால் வாக்கு வாங்க முடியவில்லை என்பது உண்மை. ஆனால் எந்த அரசியல் கட்சிக்கும் ஈடு கொடுக்க முடியும் எங்களால், கிளை அளவில், இடைக்க முடிய அளவில். கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரை கிளைகள் இருக்கு, மாவட்ட குழுக்கள் இருக்கு. எங்கோ ஒரு குக்கிராமத்தில் கூட 4 இளைஞர் இருப்பான், 4 தொழிலாளர் இருப்பான், கொடி பிடிப்பான். 100 ஆண்டுகள் இது இயங்குகிறது. அடக்குமுறைக்கும் பிறகு, சதி வழக்குகளுக்கு பிறகு வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் சதி வழக்குகளை சந்தித்தால் உயிர் வாழ்ந்திருக்குமா? 3 முறை தடைக்குள்ளான கட்சி அது இந்திய வரலாற்றில்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரு முறை, காங்கிரஸ் ஒரு முறை, 3 முறை. நூற்றுக்கணக்கான சதி வழக்குகளை சந்தித்த கட்சி அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பெசாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு, சென்னை சதி வழக்கு. எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள், எத்தனை பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். 100 ஆண்டுகளில் ரத்த சரிதம். இன்முகத்தோடு நாட்டுக்காக அது ஏற்று இயங்குதில்லை அந்த கட்சி. இந்த அடக்குமுறைகளை சந்தித்தால் எத்தனை கட்சி உயிர் வாழ்ந்திருக்கும் பாருங்க நீங்க. எனவே மக்கள் திரளை நாம் மதிக்கிறோம், நம்ம அதை அலட்சியப்படுத்தல, அதற்கு மதிப்பளிக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நோக்கம்? திமுக அதிமுகவுக்கு வர கூட்டம் இதை எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. கேட்க வராங்க, கட்சி ஆர்கனைஸ்டா வராங்க. இவருக்கு வந்த கூட்டம்ன்றது ஒரு சின்ன கூட்டம் தான். அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு மாபா இருக்காங்க. அவங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு தலைமை கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க சொல்ற எதுவுமே அந்த கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. விஜய் இருக்காரு, கூட்டம் இருக்கு, அப்படி வரும். அப்ப இவங்க ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க எல்லாரும். நாங்க அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நம்ம நாங்க த்ரெட்டா பாக்கல. அது நாங்க நாடு எல்லாரையும் விழுங்கி ஏப்ப விட்டுறோம். நாடு சந்திக்காத தலைவர்கள் இல்ல, நாடு சந்திக்காத இவரே காணா போய் இப்படிப்பட்ட கூட்டம் காணா போயிரும்ன்றீங்க நீங்க? இல்ல, நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கொள்கை வழியில் நாட்டு நலன் சார்ந்து, ஏழை எளிய மக்களின் நலன் சார்ந்து, விடுதலை சார்ந்து, புரியுதுங்களா உங்களுக்கு, ஒரு இயக்கம் வருவது யாரும் தடுக்க முடியாது. அவ்வாறு வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் அதற்கான கூறுகள் இருப்பதாக எனக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் வெறும் ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளிவர வேண்டும். ஒரு அமைப்பாக திரள்றதோட முக்கியத்துவம் என்ன, ஒரு யூனியனா சேர்றது அப்படின்றதுக்கு உலகத்திற்கே வழிகாட்டி இடதுசாரி இயக்கங்கள் தான். ஆனா இங்க அது கிடையாது இல்ல. ஒரு அமைப்பு அப்படின்றதே ஒண்ணு இல்ல. எங்க தலைவர் ஒருவர் பாத்துப்பாரு, விஜய் வந்தா எல்லாம் சரியாயிடும். விஜய் 40 பேர் செத்தாலும் எங்களால விஜய் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. எங்களுக்கு விஜய் ஒருத்தர் தான் இருக்காரு. விஜய் தான் ஒரு சர்வரோக நிவாரணியா, அவதான் விஜய் அப்படின்னு இருக்காங்களே. அப்ப இவங்களை ஒரு த்ரெட்டா பார்க்க கூடாதா? த்ரெட்டாவே நாங்க பார்க்கல. இது ஜனநாயகத்தில் மிக இயல்பு. அது நாடும் ஜனநாயகம் மிக இயல்பாக கடந்து செல்லும். இதை பெரியார் கூட அடிக்கடி சொல்லுவாரு. வெறும் ஒரு 10 பேர் சேர்ந்து தப்பா பேசினேன்னா அது தவறுன்னு ஒருத்தன் சொன்னாக்கா, தவறென்ற அறிவியல் பூர்வமாக, மிக மிக சமூக அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதன் சொன்னா அவனை கடந்து செல்கிறார்கள். 10 பேர் சொல்றதை ஏற்கிறாங்க. அது நல்ல ஜனநாயகம் இல்லை அப்படின்னாரு. அப்பனா பெரும்பான்மை சொல்வதை சிறுபான்மை கேட்கணும்னு ஆயிடும். அதனாலதான் இலங்கை
பெரும்பான்மை சிறுபான்மை அடக்கி ஒடுக்கினாங்க. சிறுபான்மை மக்கள் உரிமைகளுக்காக நின்னாங்க. தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு ஒப்பிட்டால் சிறுபான்மை மக்கள். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க? சிங்கள மக்களுக்கு நிகரா இருக்கணும், சட்டப்படி ஆட்சி நடக்கணும், எங்கள் உரிமைகளை பறிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதற்காகவே நீங்கள் அடக்கி ஒடுக்கலாமா? ராணுவத்தை ஏவலாமா? குரல் எழுப்புகிற மக்கள் சிறுபான்மை மக்கள் தான். ஆனா சிறுபான்மை மக்கள் விடுதலை குரல் எழுப்பினார்கள். அடக்கி ஒடுக்கியது ராணுவம், அரசு. இதுல எது சரிங்கிறீங்க நீங்க? பெரும்பான்மையா சிறுபான்மையா? எனவே பெரும்பான்மை எல்லா காலத்திலையும் சரியாகி விடாது. வெறும் தலையில ஜனநாயகம். 1000 பேர் இங்க இருக்கிறான் அப்படின்னா 1000 பேரும் அடிப்படைவாதிகளா இருந்தா, பிரதேச வெறியர்களாக இருந்தா, இன வெறியர்களாக இருந்தா, மத வெறியர்களாக இருந்தா 10 பேர் தான் இங்க இருக்கிறோம். ஜாதி மதங்கள் கூடாது, தேசிய எல்லைகள் கூடாது, மானுடம் நெருங்கி வர வேண்டும், ஒன்றுபட வேண்டும், பேதங்களை கடக்க வேண்டும், விடுதலையின் பால் நிற்க வேண்டும், யுத்தங்கள் கூடாதுன்னு 10 பேர் பேசுறாங்க வைங்க. நீங்க எது சிறந்ததுன்றீங்க? எது எதிர்காலம்ன்றீங்க? எது சரிங்கிறீங்க? நீங்க அடக்கி கொடுக்கிற 1000 பேரா, அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புற 10 பேரா? எனவே இங்க எண்ணிக்கை பொருந்தாதல்லவா? எனவே ஜனநாயகம் என்பது தலை எண்ணுவதல்ல, அதன் விழுமியங்கள் மகத்தானது. மேற்சொன்னது மேற்கூறியவை. இந்த விஜய் விஷயத்துல இருந்து வெளியே வரலாம். உங்களுடைய பயணத்தை பத்தி சொல்லுங்க. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளரா என்ன, எந்த ஊரு, ஒண்ணு இல்ல, எந்த எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சீங்க, உங்களுடைய டிராவல் அப்படின்றது என்ன? ஒண்ணு இல்ல, எனக்கு அப்பா திருச்சி மேலப்போலூர், அம்மா சென்னை. அப்பா ராணுவ வீரர், அம்மா ஆசிரியர். ஜாதி மறுப்பு திருமணம் தான். நான் வேசார்படி தான். ரொம்ப ஒடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்தாங்களா? இல்ல 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 இல்ல. அவங்க சுயமரியாதை திருமணம் எப்படி பண்ணாங்க? அவங்க ஏதோ பார்த்தாங்க, ஆண் பெண் பிடிக்கிறது. தாய் வேறொரு இல்ல தாய் வேறொரு சமூக பிரிவு, தந்தை வேறொரு சமூக பிரிவு. ஜாதி மறுப்பில் தான் நான் பிறந்தேன். பெசார்படி தான். குடிசை பகுதி, உழைக்கிற மக்கள், ஏழை மக்கள், அந்த பகுதியில் தான் நான் பிறந்தேன். அங்கேதான் வளர்ந்தேன். அதுதான் நமது கல்விச்சாலை, பாடசாலை எல்லாம் அதுதான். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் படித்தது தான் அதிகம். SLC பாஸ் பண்ணி பியூ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த கல்லூரியில் படித்தது தான் நான் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒவ்வொருவரும் இன்னைக்கு அவங்களாம் மறைஞ்சிட்டாங்க. கல்யாண சுந்தரம், பா மாணிக்கம், KTK தங்கமணி, AM கோபு, SS தியாகராசன், C சுப்பிரமணியம், தேவப்பெரும்பன், அப்பா நல்லக்கண்ணு, தாப்பாண்டியன், என்ன மனிதர்கள்! ஒவ்வொருவரும் பல்கலைக்கழகம். உள்ளபடியே அவங்க அயல்நாடுகளில் படித்து வந்த CS KTK தங்கமணி இவங்களாம் அயல்நாடுகளில் படித்தவங்க. அவங்க ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இங்கெல்லாம் படிச்சுட்டு மிக சாதாரணமாக இருப்பார்கள். அவங்க ஒவ்வொருவருமே பல்கலைக்கழகம். அங்கே படித்து கொண்டதான் இன்னைக்கு பேசுறேன். எதை பற்றி என்னால பேச முடிகிறது ஓரளவு என்றால் அதற்கு காரணம் கல்லூரி படிப்பல்ல, பள்ளிக்கூட படிப்பல்ல, இதோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் படித்ததுதான். இங்கே அத்தகைய தலைவர்கள் இருந்தார்கள், தோற்றுவித்தார்கள், பயிற்றுவித்தார்கள். மக்களிடம் நான் உருவாகி வந்தாலும் என்னை செதுக்கியது கம்யூனிஸ்ட் கட்சி தான். எங்களை போன்ற எளியவர்களை செதுக்கி இந்த உயரத்துக்கு அமர்த்தியது கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அந்த பேதங்கள் இல்லை. இவருக்கு எவ்வளவு பின்னணி, இவர் என்ன செல்வாக்கு, இவருக்கு என்ன கல்வி, இவருக்கு என்ன அறிவு என்பதை விட இவரின் உழைப்பு எப்படி, அணுகுமுறை எப்படி, எளிய தொண்டர்களுடன் இவரது நெருக்கம் எப்படி அப்படின்னு தான் சீர்தூக்குவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. அவ்வாறு அளிக்கப்பட்டதுதான் எனக்கு. என்னை விட படித்தவர்கள், என்னை விட திறமைசாலிகள், என்னை விட அறிவில் நிறைந்தவர்கள் ஏராளமானவர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். எப்படி வேசார்வழியில் எளிய மக்கள் போராட்ட களங்களிலிருந்து என்னை உருவாக்கினார்களோ அதுக்கு பிறகு கட்சி தான் என்னை செதுக்கி உருவாக்கியது. நான் கட்சியின் ஊழியன். இன்றைக்கும் கட்சி தான் தலைவன், நான் அதன் ஊழியன். கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். தொண்டும் சேவையும் செய்வதுதான். நாடு, நாட்டு நலன், மக்கள் நலன் அப்படின்னு சேவை, தொண்டு என்று இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பொறுப்புகள் அளிக்கப்படும், பகிர்ந்து அளிக்கப்படுதுதான். இந்த எல்லா பொறுப்புகளுக்கும் தொடர்கள் இருக்கிறாங்க. என்னை விட சிறந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. மாவட்ட அளவில் இருப்பாங்க, ஆனா பல மடங்கு என்னை விட சிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. எங்கோ ஒரு இடைக்கமிட்டில் இருப்பாங்க, ஒப்பிட்டு பார்த்தால் என்னை விட மிளிருவாங்க அவங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இதை நீங்க பார்க்க முடியும். ரைட். நீங்க சொன்னது வியாசர்பாடி அப்படின்றது உங்களுடைய ஊர் சொன்னீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் திமுக மற்ற இயக்கங்களை சேராம கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க போய் சேர்ந்ததுக்கான பின்னணி என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு விடுதலை இயக்கம், முழு நிறை விடுதலை இயக்கம், சர்வதேச இயக்கம். அது பாருங்க, எவ்வளவு நான் கம்யூனிஸ்ட் கட்சி இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் சொல்லித்தராத பாடங்களை கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு சொல்லித்தந்தது. ஏதோ ஒரு தூர தேசத்தில் விடுதலைக்காக மனிதர்கள் போராடுகிற போது என்ன நிறம்னு பாக்குறது இல்லை, என்ன நாடுன்னு பாக்குறது இல்லை. இங்கிருந்து விடுதலை முழங்குகிறோம். எந்த கட்சியில் அது சாத்தியம்? எங்கள் கட்சியில் தானே அது சாத்தியம். நாங்கள் தானே அதை முன்னெடுக்கிறோம். தேசியத்தையே நாங்கள் தாண்டுகிறோம். மொழியை நேசிப்போம். உயிருக்கு மேல் மொழி, ஆனால் மொழிக்குள் அடங்குவதில்லை ஒரு கம்யூனிஸ்ட்.
நாடு உயிருக்கு மேல், நாட்டை நேசிக்கிறோம், நாட்டுக்குள் அடங்குவதில் இருக்க கம்யூனிஸ்ட், எல்லை தாண்டுகிறோம், பாகிஸ்தானா அணைத்துக் கொள்கிறோம், ஆப்பிரிக்காவா ஏற்றுக்கொள்கிறோம். இந்த கருத்தியல் எந்த கட்சியில் இருக்கிறது? எத்தனை கட்சியில் இருக்கிறது? அப்பவே இதெல்லாம் பாக்குற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதா? நீங்க அரசியலுக்கு வர்ற டைம்ல இந்த சூழல்ல நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கருத்து, சின்ன சின்ன அறிவு அப்படி செதுக்கி வந்ததுதான். இன்றும் நமக்கு அப்படியே எல்லா வகையிலும் தெளிந்த அறிவு, தெளிந்த ஞானம் இல்லை. கற்றுக்கொள்கிறோம். மக்கள் கற்றுத்தருகிறார்கள், தோழர்கள் கற்றுத்தருகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் நான் எப்படி கேட்கிறேன்னா, நிறைய கட்சிகள் இருந்திருக்கும். உங்களை சில தலைவர்கள் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு பெரியார் பிடிச்சிருக்கலாம், கலைஞர் பிடிச்சிருக்கலாம். அவங்க அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில உங்களுக்கு கல்யாண சுந்தரம் பிடிச்சிருக்கலாம், யாரையாவது பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த கட்சியில போய் சேரணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எதனாலன்னு கேக்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க தேர்வு செய்தது அல்லது கட்சி உங்களை தேர்வு செய்தது? இதுதான் அநீதிகளை எதிர்க்கிறது. எங்க ஏரியாவிலேயே பாத்தீங்கன்னா அநீதிகளை எதிர்ப்போம், காவல்துறை அடக்குமுறை எதிர்ப்போம், சமூக விரோதிகளை எதிர்ப்போம். அந்த துணிச்சல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் இருக்கு. எனவே ஈர்க்கப்படுகிறோம். நிலப்பிரபுக்களை தமிழ் மண்ணில் எதிர்த்த கட்சி அது. நிலப்பிரபுக்களை எதிர்த்து களமாடிய கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சி. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆலை முதலாளிகள் எதிர்த்து போராடி ரத்தம் சிந்திய கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புகிற கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சி. எனவேதான் நாங்கள் ஈர்க்கப்படுகிறோம். ஒரு அநீதிக்கு எதிராக களமாடுகிற கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. எனவேதான் ஈர்க்கப்படுகிறோம். அதுல உங்களுடைய பயணம் அப்படின்றது என்னவா இருந்தது? என்ன கட்சிக்குள்ள உங்களுடைய பயணம் அப்படின்றது? உடம்புல இளைஞர் பெருமன்றத்துல பொறுப்பு, மாணவர் பெருமன்றத்துல பொறுப்பு, இடைக்கமிட்டி பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு என்று கட்சி பணிகளை செய்தோம். மெல்ல 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 செய்தோம். இளைஞர் மன்றத்தை கட்டி வளர்த்தோம். ஏராளமான இளைஞர்களை கொண்டு வந்தோம். நான் மட்டுமல்ல, எனக்கு முன்னர் என்னோடு சேர்ந்தவர்கள், எனக்கு பிறகு என்று ஒரு கூட்டு உழைப்பில் இந்த பயணம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஒரு நோக்கத்தை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி. அந்த இலக்கு சோசியலிசம். அந்த சோசியலிச குறித்து தான் பகவத்சிங் கனவு கொண்டார். நவஜாவன் இயக்கம் கனவு கொண்டது, கதார் இயக்கம் கனவு கொண்டது, இந்துஸ்தான் ராணுவ சோசியலிஸ்ட் கனவு கொண்டது, நம்ம விடுதலை இயக்கத்தின் முன்னோர்கள் கனவு கொண்டார்கள். அந்த கனவு சோசியலிசம். அதை நோக்கிய பயணம் இது. இடர்கள் இருக்கிறது, இடையூறுகள் இருக்கிறது, நாங்கள் பின்னடைகிறோம், இடர்கிறோம், வீழ்கிறோம், தோற்கிறோம். ஆனாலும் பயணம் தொடர்கிறது. இதை நோக்கி, சோசியலிசம் நோக்கி. விஞ்ஞான சோசியலிசம் இந்திய மண்ணில் வெற்றி பெற்றே தீரும். அதற்கான திசை வழியை மேதை டாக்டர் அம்பேத்கரே காட்டியிருக்கிறார். இந்தியா எதை நோக்கி செல்ல வேண்டும்? சோசியலிசம் நோக்கி. அந்த சோசியலிசம் என்ற சொல்லை இன்றைய ஆட்சியாளர்களுக்கு வெறுக்கிறது, ஒன்றிய அரசுக்கு வெறுக்கிறது. சொல்லை கூட எடுக்கிறார்கள். சோசியலிசம் தானே முழுநிறை ஜனநாயகம். சோசியலிசம் இல்லாமல் ஜனநாயகம் எப்படி சாத்தியப்படும்? ஜனநாயகம் இல்லாமல் சோசியலிசம் எப்படி சாத்தியப்படும்? ஜனநாயகமும் சோசியலிசமும் நாணயத்தின் இரு பக்கம் அல்லவா? ஒரு தேசத்தின் எதிர்காலம் அல்லவா? அதை நோக்கி எங்கள் பயணம் தொடர்கிறது. இந்த ஒரு புள்ளியில நீங்க மாநில செயலாளரா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் பாஜகவினுடைய ஆட்சி. இன்னும் இந்த டேர்மையும் கணக்கு கொண்டா இந்தியா முழுக்க அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது மிக வீரியமாக அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது போயிருக்கு. உலகம் முழுவதுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா வலதுசாரி சக்திகள் ஒரு காலத்துல வந்து இடதுசாரி கருத்தியல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரும் வாங்க, எல்லாரும் உழைக்கலாம், ப்ராப்பரான ஒரு ஒர்க் டைமிங், ஒரு 8 மணி நேர வேலை, மனிதரை வந்து மனிதராக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த விழுமியம் இருந்தது ஒரு 50 வருஷம். இப்போ போஸ்ட் குளோபலைசேஷன் கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து உலகமே வந்து ஒரு எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. இப்போ அமெரிக்கால ரைட் ஐடியாலஜியா உலகம் ஃபுல்லா மாறி இருக்கு. இந்தியாவும் விதிவிலக்கு இல்ல. இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு மாநில செயலாளரா வந்திருக்கீங்க, சொல்றது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மிக மிக ஆழமான கேள்விதான் இது. ஐரோப்பாவில், பிரான்ஸ்ல பல நாடுகளில் வந்து உளவியலாவே வெள்ளையர்களுக்கான அந்த உளவியல் இருந்து அவங்க இன்னும் விடுபடல. ஆசியர்கள், குறிப்பாக இந்தியர்கள், கருப்பர்கள் பார்த்தாவே உளவியலாவே அலட்சியமா தான் பாக்குறாங்க. இன்னைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த கருத்து மனித உரிமைகள் பிரகடனப்படுத்திய பிரான்ஸ்லேயே அது அதிர்ச்சி அளிக்கிறது. ரூசோ, வால்டர் போன்ற மகத்தான மேதைகள் தோன்றி பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற எல்லோரும் சகோதரர்கள், சகோதரத்துவம் என்பதை உலகுக்கு அளித்த பிரான்ஸ்லேயே அந்த உளவியல் கூறு வந்துருச்சு. உங்களுக்கு அந்நியர்களை, வேறு நாட்டவரை, புலம்பெயர்ந்தவர்களே, உயிருக்காக, வாழ்வுக்காக கடல்களில் பயணம் செய்து தஞ்சம் அடைகிறவர்களே ரொம்ப புழு பூச்சி போல பாக்குற அந்த சூழல் உருவாகி விட்டது. உண்மைதான். அது ஒரு வலதுசாரி திருப்பத்தில் நாடு இருப்பது உண்மைதான், உலகமே இருக்கு. ஆனால் அது தொடர முடியாதல்லவா? அங்கேயே ஒரு குரல் எடுக்கிறதல்லவா? இவன் மனிதன், இவனை அணைத்துக்கொள், இவனை அடிக்காதே. அங்க இருக்கிறவர்களே, பிரான்ஸ்ல இருக்கிற வெள்ளையர்களே, அமெரிக்காவில் பிரிட்டனில் இருக்கிற வெள்ளையர்களே, இவன் யாரோ இல்ல, மனிதன். இது நம் உலகம், அவன் நம்மோடு பிறந்தவன், நிறமல்ல நம் பேதம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? அங்கேயும் ஒரு குரல் எழுப்புதில்ல, அடிக்காத அப்படின்னு இறங்குறான்ல, ஃபைட் பண்றான்ல, கை கால்களுக்கு விளங்கிட்டா அந்த நாட்டை தானே சேர்ந்தவன் தானே போராடுறான் உங்களுக்கு. அப்போ அங்க இடதுசாரி திருப்பமுனை இருக்குதுன்னு தானே பொருள். அது
நிறைவில் என்ன வெளியேற்ற முடியல, நாடே கொலாப்ஸ் ஆகும் இல்ல, உலகமே கொலாப்ஸ் ஆயிடும் இல்ல. அப்படின்னா நான் அமெரிக்காவே இல்ல, அமெரிக்கா குடியேற்ற நாடு தானே, செவ்வேந்திரர்கள் வெளியே பூமி போக தானே. சொல்றாங்க. அப்ப யார் வெளியேறுவது? அந்த பூர்வீகத்தை அடையாளம் எடுத்த யாரெல்லாம் வெளியேறணும்? நாடும் உலகம் சிதைந்து விடும். சிதைந்து விடாமல் இருப்பதற்கு உலகமே ஒரு கூட்டு குடும்பம் என்கிற கருத்தியலை சொல்வது இந்த உலகத்தில் எது? அதை முன்மொழிந்தது மார்க்ஸ், அதை முன்னெடுத்தது லெனின். அதற்காக களமாடுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லையா? கம்யூனிஸ்ட் எல்லாம் வெறும் கம்யூனிஸ்ட்கள் மட்டும் இல்ல, அம்பேத்கர் கருத்தோட்டம் உடையவர்கள், பெரியார் கருத்தோட்டம் உடையவர்கள், இவர்கள் எல்லோருமே தானே இந்த முற்போக்கு சிந்தனையில் களமாடுகிறார்கள். இவையல்லவா வெற்றி பெறும். ஐரோப்பாவில் இன்னைக்கு யார் பாதுகாப்பு? இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான் பாதுகாப்பு. காசாவுக்கு எதிராக அமெரிக்காவில் போராடுகிற மாணவர்கள் யாரு? ஐரோப்பாவில் காசாவுக்கு ஆதரவாக போராடுகிற மாணவர்கள் யாரு? பாலஸ்தீனத்துக்கு எதிராக குரல் எழுப்புறவர்கள் யாரு? வெள்ளையர்கள், அதே நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் என்ன கருத்தியல்? இடது கருத்தியல். இந்த கருத்தியல் இவ்வளவு தீர்க்கமாக செல்வாக்கு பெற்றது எதனால நினைக்கிறீங்க? போராட்டம்லாம் நீங்க சொல்ற மாதிரி நடக்குது, எல்லா நாட்டிலையும் நடக்குது, அமெரிக்காலையும் நடக்குது, ஐரோப்பாலையும் நடக்குது. ஒரு குறுகிய சின்ன அளவுல மைனாரிட்டி அளவுல அதை ரியாக்ட் பண்றாங்க, சண்டெல்லாம் போடுறாங்க. இல்ல, பெரிய அளவு லட்சக்கணக்கில் விடுதலைக்காக திரள்றான், லட்சக்கணக்கில் இல்ல காசாவுக்காக திரள்றான். ஒருத்தர வெளிய போகணும், ரைட் விங்கோட அது ரொம்ப பெரிய அந்த கருத்தாக்கம் இவ்வளவு தூரம் எப்பயுமே ரியாக்ட் பண்றவங்க இருந்திருக்காங்க. எப்பயுமே ஒரு ஆதிக்க கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இருந்திருக்காங்க. இந்த கருத்தை இவ்வளவு தூரம் நான் இப்ப எப்படி கேக்குறேன்னா, இப்ப இந்தியாவுல 10-12 வருஷம் இந்த கருத்து அதிகமா இருக்கு. ஏன் ஆளுமை செய்கிறது? ஒரு ஜாதியா சேர்றது தப்பு அப்படின்னு பேசுற ஊர்லயே நீங்க ஏன் ஜாதிய பொருள் என்ன தப்புன்னு நிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி உலகம் முழுவதும் இருக்கிறதா என்னுடைய பார்வை. அது ஏன் செல்வாக்கு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாடுகளினுடைய அடிப்படைவாதம் தான், இனவாதம் தான் அது மேலோங்கிறது. அரசு தான் இதுக்கு எதிரான ஒரு கருத்தியலை முன்வைக்கணும். ஒரு சமூக அறிவியல் தேவைப்படுகிறது. சமூக அறிவியல் வளர்ந்த இடங்களிலேயே மனிதன் மீதான அவமதிப்புகள் தொடர்கிறது. அதான் வேதனை. ஏஐ உலகத்தில் நாம் வாழ்கிறோம் அல்லவா? அறிவியல் தொழில்நுட்பம் தருகிற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதே மனநிலையில் இருக்கிறோம். அதே பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னு இருக்கிறோம். அப்போ நீங்க கல்வி சாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கு. பாருங்க, இன்னைக்குதான் பெரியார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியார் படத்துக்கு இன்னைக்குதான் வாய்ப்பு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரிந்தது இல்லைங்களா? பிரிந்துதானே இன்னொரு பல்கலைக்கழகம் அங்கே உருவானது, கேம்பிரிட்ஜ். ஏன் பிரிந்தது? உலகத்தின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் 2 பொருள் குறித்த விவாதம் நடைபெற்றது. ஒன்று விடுதலை குறித்து, இன்னொன்று கடவுள் உண்டா இல்லையா என்பது குறித்து. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம் தான். டார்வின் தேரி வெளியான போது, டார்வின் தேரி அந்த டார்வினுடைய கருத்து, பரிணாம கோட்பாடு வெளிவந்த பிறகு மார்க்ஸ் தான் கடவுள் மீது விழுந்த பலத்த அடியினர். கொண்டாடலையே ஆக்ஸ்போர்ட். ரொம்ப பல காலங்கள் கடந்துதானே டார்வினை கொண்டாடியது. எனவே ஆக்ஸ்போர்டே உலகத்தின் அறிவு, உலகத்தின் மூளை என்று கருதப்பட ஆக்ஸ்போர்டே மதம் குறித்து அஞ்சியது, விடுதலை குறித்து அஞ்சியது. ஆனால் மகத்தான விடுதலை போராளிகள் அங்கிருந்து உருவானார்கள். இப்ப நீங்க கல்விக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் ஆரம்ப கல்வி சாலைக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. அதான் பெரியார் அடிக்கடி சொல்வாரு, கல்வியாளர்களை வேண்டினார். ஜாதி உண்டா இல்லையா, மதம் உண்டா இல்லையா, ஆண் பெண் உயர்வு சரிதானா, இந்த பேதங்கள்லாம் சரிதானா, அறிவுக்கு இது பொருந்தமா, வில்லி சூனியம் கிளிஜோசின்றீங்க, பேய்ங்கிறீங்க, இதெல்லாம் நல்லதா, இன்னொரு தலைமுறை அதை முன்னெடுக்கலாமா? எனவே கல்வியாளர்களே பாடத்தில் சேர்த்து கேள்வி எழுப்புங்கள்னார். இன்னும் அந்த துணிச்சல் நமக்கு வரல. பாடம் கல்வி சாலையிலேயே, ஆரம்ப சாலையிலேயே இத்தகைய கேள்விகள் எழுப்பப்பட்டா, இப்ப எங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் எப்படி எல்லாத்தையும் தேசியத்தையே கடக்கிறோம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம்னா யார் வெற்றி பெறணும்ன்றது கம்யூனிஸ்டுகள் சிந்திக்க மாட்டான். இந்த யுத்தம் எப்படி முடிவுக்கு வருவோம் சிந்திப்பான். இங்கேயும் மனிதர்கள், அங்கேயும் மனிதர்கள், இங்கேயும் அழுகுறாள், அங்கேயும் அழுகுறாள். யுத்தம் கூடாது என்பதுதான் எங்கள் நிலையா இருக்குமே தவிர, ஒரு பக்கம் நின்று நாங்கள் பிறந்த நாடு, வளர்கிற நாடு என்பதாலேயே இந்தியா வெல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். யுத்தத்தில், விளையாட்டில் வெல்லலாம் நம்ம சொல்லலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம வென்று வரணும்னு நம்ம சொல்லுவோம். யுத்தத்தில் வெல்லுவது முறையல்ல, சரியல்ல, அறிவல்ல. யுத்தத்தில் ஒரு நாடு வெல்லலாமா? யுத்தத்தில் ஒரு நாடு தோற்கலாமா? அப்பனா மரணம் அல்லவா? நீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல இந்திய அளவுல எப்படி எல்லாரும் அதை கொண்டாடினார்கள் அப்படின்னு. பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசு எடுக்கிற நடவடிக்கை என்பது பேரு, யுத்தம் என்பது பேரு. அது வேறு. உலகம் முழுவதும் பயங்கரவாதத்துக்கு எதிராக
அரசுகள் நடவடிக்கை எடுக்கிறது. ஆனா எது பயங்கரவாதம்ன்றது இருக்குது, அது ஒரு கேள்வி இருக்கு. குழு பயங்கரவாதமா அரசு பயங்கரவாதமான்னு இருக்குது. இலங்கையில் அரசு பயங்கரவாதம் தானே குழு பயங்கரவாதத்தை விட. குழு பயங்கரவாதத்தை நியாயப்படுத்தல, ஆனால் குழு பயங்கரவாதத்தை விட அரசு பயங்கரவாதம் மோசம் அல்லவா? எனவே அதனுடைய இலக்கணம் வேறு. கம்யூனிஸ்டுகள் மீது வைக்கப்படுற கூட சில விமர்சனத்தை நான் வந்து கேட்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அப்படின்றவங்க உலகத்துல இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மாதிரி கிடையாது. இந்தியாவுல சாதின்ற அந்த பார்ட்டை வந்து இவங்க சரியா புரிஞ்சுக்கல. சாதியை கடக்கிறதுல இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. அல்லது மற்ற மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது பலர் முற்போக்காளர்களே சொல்றாங்க, வைக்கிறத பார்க்க முடியுது. அது குறித்து அது இப்போ அதுபோல் கருத்து இருந்தது, குற்றச்சாட்டு உண்மையானது இல்ல இல்ல இல்ல, அவை முழு உண்மை அல்ல. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நீண்ட நெடிய அனுபவங்களுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. வெறும் இந்திய சமூகம் வர்க்கங்களால் ஆன சமூகம் மட்டுமல்ல, வர்க்கங்களால் ஆன சமூகம் மட்டுமல்ல, அதாவது முதலாளி தொழிலாளி என்கிற சமூகம் மட்டுமல்ல, அது சுரண்டுவோர் சுரண்டப்படுவோர் என்கிற சமூகம் மட்டுமல்ல, அது ஜாதிகளால் ஆன சமூகம். இறுகி போன கெட்டி தட்டிய படிமங்களாக இருக்கிற ஜாதி இங்க இருக்கிறது. எனவே ஜாதியும் வீழ்த்தணும், இந்த சுரண்டலை இந்த பேதங்களையும் வீழ்த்தணும். அப்படின்னா ஒன்றை வீழ்த்தி ஒன்றுனா எத்தனை யுகம் ஆகும்? இரண்டையும் வீழ்த்தணும். அதற்கான ஒரு இயங்கியல் அணுகுமுறை தேவை என்கிற நிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கிற இடதுசாரிகள் நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஜாதியால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, பீகார் ஆகட்டும் கீழத்தஞ்சை ஆகட்டும், எங்கள் இயக்கம் போல் களமாடிய ஒரு இயக்கம் இல்லை, எங்கள் இயக்கம் போல் போராடி உயிர் கொடுத்த இயக்கம் இல்லை. ஆனா என்னன்னா, நாங்க எதை முதன்மைப்படுத்தினோம்னாக்கா வர்க்க போரை முதன்மைப்படுத்தினோம். உழைக்கிறவர்கள் வர்க்கமாக திரண்டு விட்டால் அவர்கள் ஜாதி பேதங்களை கடப்பார்கள் என்று நாங்கள் நம்பினோம், மதங்களை கடப்பார்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனா அவ்வாறு இல்லை, அப்படி இறுகி இருக்கு. அப்ப இந்த உண்மையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையை நடக்கல நடக்கல இல்ல, வர்க்கமாக திரளும் பொழுது வர்க்கத்துக்கே ஜாதி தடையா இருக்கிறது, வர்க்கத்துக்கே மதம் தடையாக இருக்கிறது. அப்ப இந்த தடைகளை எவ்வாறு எதிர்கொள்கிறது என்கிற போது அம்பேத்கரை நிரப்பிக் கொள்கிறோம், பெரியாரை நிரப்பிக் கொள்கிறோம், தேவைப்பட்டால் காந்தியை நிரப்பிக் கொள்கிறோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சர்வதேச இயக்கம், உலகம் முழுக்க சமூக மாறுதலுக்கு போராடுகிற இயக்கம். வேறொரு இயக்கம் உலகத்தில் இல்லை பாருங்க. உங்களுக்கு உலகத்தையே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் அப்பால் இருக்கிறதா? இன்றும் உலகத்தை ஆளுமை செய்கிற அமெரிக்காவினுடைய சார்பு கட்சி ஏதாவது உலகத்தில் இருக்கிறதா? இல்லையே. அக்டோபர் புரட்சி ஒன்று தோன்றி அந்த கட்சி தானே இங்க இருக்கு, நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். அதுதானே களமாடுகிறது, அதான உலகம் முழுக்க எல்லா திசையிலும் இருக்கிறது. இதுவே பெரும் வெற்றி அல்லவா? எனவே நாங்கள் உணர்கிறோம், ஜாதி ஒரு யதார்த்தம், ஜாதி அறிவின் தடை, சமூக முன்னேற்றத்தின் தடை. டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை நாங்கள் ஏற்கிறோம், எனவே அதை உள்வாங்குகிறோம். பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளை, சுயமரியாதை கொள்கைகளை உள்வாங்குகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி நிரப்பிக் கொள்கிறது. அதே போன்று காந்தி 10ஆம் வசதி அல்ல, சூழல் இயல் அரசியலை முன்னெடுத்தவர் அவர். காற்றும் நீரும் அடுத்த தலைமுறைக்கு தேவைன்னு சொன்னவர். இன்னைக்கு புவி அரசியல் அதுதானே, அதை எடுத்துக்கிறோம். காந்தி மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் மட்டுமல்ல, மதச்சார்பினுடைய மறுபக்கம் காந்தி. எனவே காந்தியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். காந்தி கடந்து செல்ல முடியுமா? நீங்க இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கு அவரது பங்களிப்பு மகத்தானது. எனவேதான் நாடு மதச்சார்பின்மையா இருக்கிறது. நேரு, டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் மதச்சார்பின்மைக்கு பெரும் பங்களித்தார்கள். எனவே இவர்களை கடந்து செல்ல முடியாது. உள்வாங்குகிறோம், நிரப்பிக் கொள்கிறோம். நிறைவில் சோசியலிசத்தை நோக்கிய பயணம் தான். அதான் ஒருத்தர் சாதியை மறைத்துக் கொள்வதற்கு கம்யூனிஸ்டும் தானே சொல்லிக்கிறாரு, ஜாதி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்டும் சொல்லிக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தனி மனித ஆய்வுகளில் நாங்கள் இறங்குவதில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கை தெளிவு. ஒழிச்சுக்கிறதுக்கு அங்க போயிருக்காங்க, கம்யூனிஸ்டும் சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த சாதியில இருந்து வெளியே வர மாட்டாங்க, அதுல இருந்து வெளியே வர மாட்டாங்க, பிற்போக்குவாதத்துல இருந்து வெளியே வர மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க குற்றச்சாட்டு. நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். கட்சியில சேர்க்கிற போது எங்கள் நலனை விட கட்சி நலன் மேலானது, கட்சி நலனை விட நாட்டு நலன் மேலானது, தேச நலனுக்குள் இவை யாவும் அடங்கும். அப்படி இருக்காங்களான்னு கேக்குறேன் நான். எல்லாரும் என்ன அற்புதமான மனிதர்கள். நான் சொல்ற தலைவர்கள, வரிசைப்படுத்துற தலைவர்கள் எல்லாருமே ஜாதி மறுப்பு. பெரிய தலைவர்களை நீங்க எடுத்துக்கோங்க, யாராக இருக்கட்டும், அந்த அவங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நீங்க ஒன்னு திருமணமே செய்திருக்க மாட்டாங்க, திருமணம் செய்தாக்கா ஒரு இஸ்லாமிய பெண்ணு மறந்துருப்பாங்க, இஸ்லாமியர் இந்து பெண்ணு மறந்துருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட பெண்ணு மறந்துருப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நீங்க ஒவ்வொருவரா நான் பேர் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒவ்வொரு பேரை நீங்க ஆய்வு செய்யுங்க. பெரிய பட்டியலையே நான் இருக்க முடியும். பாரதி கிருஷ்ணன், NK கிருஷ்ணன், நீங்க டி அஜயவாரே, SV காட்டே, SA டாங்கே, EMS நம்பூதிரி பாட், P ராமூர்த்தி, ஜீவா,
இங்கே தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படியே வரிசைப்படுத்த முடியும். இந்தியா துவங்கி அப்படியே நீங்க அந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் அளிக்கும். வெளியில கூட அதை சொல்ல மாட்டாங்க. அது அவ்வளவு மத மறுப்பு சொல்லாம விட்டதுதான் பிரச்சனையும். ஆமா, மத மறுப்பு இருக்கும், ஜாதி மறுப்பு இருக்கும். தங்களை எப்போதுமே வெளிச்சம் போட்டுக் கொள்வதில்லை கம்யூனிஸ்டுகள். தங்கள் வரலாறை கூட அவர்கள் சொல்லுவதில்லை. தேசத்திற்குள் தங்களை அடக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் தவறா என்னன்னு தெரியல. அவ்வளோ புகழ்பூத்த வரலாறு, ஒவ்வொருடைய வரலாறும் எல்லாம் 8 ஆண்டு 10 ஆண்டு. இப்ப நல்லக்கண்ணு 15 ஆண்டு சிறை வாழ்க்கை வாழ்ந்தாரு. எதை பற்றின பதிவு இருக்கா? இல்லையே. பாலதண்டாயுதம் 10 ஆண்டு சிறையில் இருந்தாரு. தூக்கும் அடைக்க திரும்பினாரு CA பாலன். எல்லாம் கம்யூனிஸ்டுகள். பதிவுகள் எங்கே? இது பெரும் பிழைதான். இந்த பதிவுகள் செய்யறதுக்காக தான் NCBH கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டு கால கம்யூனிஸ்டுகளின் தியாகங்களை தொகுத்து நூலாக வெளியிடுகிறது இல்லைங்களா? நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஹிந்து அறவாழ்வின் அடையாளம்னு அரண்கை பற்றி ஒரு பெரும் நூல் எழுதியிருக்கிறது. இப்பொழுது வெளிவர துவங்குறது. இது வரணும், அடுத்த தலைமுறைக்கு இது வரணும். நல்லக்கண்ணுவை கொண்டாடுறது நீங்க சொன்னீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைவர், மூத்த தலைவர். இப்ப அவரை கொண்டாடுறதுமே கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா தனிநபரா தானே கொண்டாடுறாங்க. அவர் சார்ந்த இயக்கம், கட்சியை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ரொம்ப பெரும் தவறு. எனக்கு வந்து நல்லக்கண்ணு பிடிக்கும். நல்லக்கண்ணு ரொம்ப ஒரு நேர்மையானவர், தூய்மையானவர், எளிமையானவர்னு சொல்றாங்க. ஆனா அவர் எந்த கட்சி, அவர் என்ன சித்தாந்தம்ன்றத யாருமே பேசாம இருக்கிறது ஆபத்து இருக்கு. அது ஒரு பெரிய ஆபத்து. அது ஏன்? அது நல்லக்கண்ணுவை அளித்தது கட்சி. நல்லக்கண்ணு போ 100 பேரை பல 100 பேரை அளித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. நல்லப்பண்ணும் மாணிக்கமும் தியாகத்தால் ஒன்றுதான். இந்த இருவரோடு பாலதண்டாயுதத்தை இணைத்தால் தியாகத்தால் ஒன்றுதான். இந்த மூவருக்கும் குறையாத தியாகத்தை கொண்டவர் KTK தங்கமணி, கோபு, CS எல்லாம் பாத்தீங்களா? நீங்க என்ன படிப்பு? CS லண்டன்ல படிச்சுட்டு வந்து இங்க அப்படியே கட்சி ஊழியராக இருந்தார். ஒரு சாதாரண கட்சி அலுவலகத்துல இறந்து போனார். அவர் பேர்ல தான் கல்வி நிலையம் இருக்கு. எல்லாருமே அப்படிதான். பாரத்லா KTK தங்கமணி பெரும் செல்வந்தார். கட்சி அலுவலகத்திலே தான் வாழ்ந்து மறைந்தார். சாதாரணமானதில்லை கம்யூனிஸ்டுகளின் வாழ்வு. அது தன் புகழ் போல் நாங்க சொல்றது இல்லை அத. ஆனா மரம் சிறந்த மரம் அல்ல, மரம் மோசமானது. இந்த கனி சிறப்பான கனி. மோசமான மரத்தில் சிறந்த கனி எவ்வாறு தோன்றும்? நல்லக்கண்ணு சிறந்த கனிதான், பொதுவாழ்வு கனிதான். அதை அளித்த மரம் மோசமா என்ன? நல்லக்கண்ணு போல 100 நல்லக்கண்ணுகளை இதற்கு முன் அளித்திருக்கிறது, வருங்காலத்தில் அளிக்கும். இந்த மரம் தேசத்தால் ஊன்றி வளர்க்கப்பட்ட மரம், தொண்டால் தியாகத்தால் வளர்ந்த மரம். இந்த மரம் இன்னும் பல 100 நல்லக்கண்ணுகளை பல 100 கனிகளை வழங்கும் நாட்டிற்கும் உலகுக்கும். அந்த கேள்வியோட இன்னும் தொடக்கமா தான் கேட்கிறேன். என்கிட்ட ஒரு ஜாதி வெறி இருக்கு, அல்லது ஒரு சாதிய மேலாதிக்க உணர்வு இருக்கு, பிற்போக்குவாதம் இருக்கு. பட் இதையெல்லாம் நான் வெளியே காமிச்சிக்காம இருக்கிறது கம்யூனிஸ்ட்ன்ற போர்வையில நான் இருக்கேன் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தா அது லெனின் அதை ரொம்ப சொல்லுவார். கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொருவரும் ரொம்ப முழுநிறை அல்ல, தங்களுக்கு தாங்களே உரையாடல் செய்து தங்களை தோலுரித்துக் கொள்ள வேண்டும். ஆதிக்க உணர்வுகள் இருக்கும். கம்யூனிஸ்ட் என்பதாலே அது இல்லாம இருக்காது இல்லையா? அந்த பிரச்சனை இருக்கா? எல்லாருக்குமே மனிதர்கள் தானே. ஜாதி இருக்கும், மதம் இருக்கும், ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கும், பெண் தாழ்வு ஆண் உயர்வு ஒன்று இருக்கும், நான் இந்தியனுங்கிற அந்த தேசிய வெறி இருக்கும், பிற நாட்டு தேசிய தாழ்வு என்ற எண்ணங்கள் இருக்கும். இவெல்லாம் இருக்குமானா இருக்கும். ஏன்னா இந்த சமூகத்துல இருந்தா மனிதன் வருகிறான். எனவேதான் கம்யூனிஸ்ட் கட்சி கல்டிவேட் பண்ணுது, ஐடியாலஜிக்கலா பொலிட்டிக்கலா எக்யூப் பண்ணுது, அவனை உறுதியேற்க செய்கிறது, கல்வி இருந்து உரையாடல் செய்கிறது. எனவேதான் லெனின் இந்த சொல்லை வழங்கினார். ஒரு கம்யூனிஸ்ட் சிறந்த கம்யூனிஸ்டாக நீங்கள் உருவாக வேண்டும். ஏன்னா பல்வேறு அழுக்குகளை, பல்வேறு சுமைகளை சுமதான் நம்ம கட்சிக்குள்ள வரோம், பியூரா வர்றதில்லை இல்லையா? அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி செதுக்குது அவனை. உரையாடல் செய்கின்றது. உனக்கு நீயே உரையாடல் செய்து கல்வி கற்று, அறிவியல் கற்று, உனக்கு நீயே உரையாடல் செய்து தோலுரித்துக் கொள். என்ன தோலை? ஜாதி என்கிற தோலை, மதம் என்கிற தோலை, பிரதேச வெறி என்கிற தோலை, ஆதிக்க தோலை உரித்துக்கொள். அவ்வாறு உரிக்கத்தான் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் உருவாகுவான். ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தான் சிறந்த சமூகத்தை படைக்க முடியும் சொன்னது லெனின். இதுல பலர் வெற்றி பெறுகிறார்கள், பலர் தோல்வி அடைகிறோம், பலர்கள் முன்னேறுகிறோம், பலர் இடறுகிறோம், பலர் பின்தங்குகிறோம். எதையும் கம்யூனிஸ்ட் கட்சி மறைக்கல. தன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குறைகள் என்ன, குற்றங்கள் என்ன, செய்ய தவறியது என்ன என்பதை ஏதோ கட்சி காங்கிரஸ் சண்டிகரில் நாங்க கொண்டு அதற்கு முன்னாடியே நாங்க நகலா அறிவிச்சிடுமே. எதையுமே நாங்க மறைப்பதற்கு இல்லை. இதெல்லாம் விவாதிக்குது. இப்ப நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, நான் கட்சியினுடைய செயலாளர். இப்ப எனக்கு எந்த மனைய வழி சொத்து தான் இருக்குது. ஒரு வீடு இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு, எனக்கு என்று எந்த சொத்தும் இல்லை. என்னை இப்போ 100கணக்கான தலைவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில். அது அவங்க சொல்றது இல்லை. நாங்கள் சொத்து சேர்ப்பதில்லை. இதுவரைக்கும் என் சொத்தை நான் சேர்க்கல. எங்கேயும் போய் சலுகைகள் நாங்கள் பெறல. அதிகாரிகளை சந்திக்கிறோம், அமைச்சர்களை சந்திக்கிறோம், எங்களுக்கு நாங்கள் போய் கேட்டது இல்லை.
ஒரு 30-40 ஆண்டு பொது வாழ்வில் இருக்கிறேன். எனக்கோ என் உறவுக்கோ நான் போய் சின்ன சலுகைகளை பெற்றதில்லை, இதுவரை பெற்றதில்லை, எந்த சலுகையும் பெற்றதில்லை. கட்சி தருகிற ஊதியம் தான். அப்படின்னா இது ஒரு பெருமிதமா நான் சொல்லலை. என்னை விட சிறப்பு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளை அவ்வாறு வளர்த்தெடுக்கிறது கட்சின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அதற்கான அங்கீகாரத்தை மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இப்ப தமிழரவி மணியனோட இன்டர்வியூ எல்லாம் பாத்துருக்கேன். நான் வந்து ரொம்ப ஒரு தூய்மையான பொது வாழ்வுக்கு சொந்தக்காரன் எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு. அவரோட எளிமையான வாழ்க்கையை சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு இதுக்கான அங்கீகாரத்தை வந்து அவர் கேட்கறத பார்க்க முடியும். இப்ப நீங்க வந்து அதுக்கான அங்கீகாரத்தை கூறுறீங்களா மக்கள் கிட்ட? இல்ல, நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்றதுக்கான எங்களுடைய வாழ்வு மிக சாதாரணமானது. எங்களுக்கு மேல் மண்ணுக்குள் புதைந்து விட்ட மனிதர்களின் வாழ்வு மகத்தானது. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது என்ன, கட்சி தலைவர்கள் துவங்கி தொண்டர்கள் வரை இப்படி நேர்மையாகவும் எளிமையாகவும் தான் வாழ்கிறார்கள். எனவேதான் இந்த கொடியை அவன் பிடிக்கிறான். நாங்க போக சாதாரண ஒரு குமிழ், நீர்க்குமிழ். நாங்களாம் மிக சாதாரணம். அதான் நான் சொன்ன ஊழியன்னு சொன்னேன். கட்சி செயலாளன்றதுனால இப்படி பேசுறோம், கருத்தை சொல்றோம், தவிர நான் ஊழியன் தான், கட்சி தான் தலைவன். இப்ப நீங்க எங்களுக்குள் எந்த பெருமிதங்களும் இல்லை. எங்களுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது. நாட்டுக்கு உழைக்கணும்ங்கிற மகிழ்ச்சி இருக்குது, உழைக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி இருக்கு. நான் எங்களுடைய எளிமையான வாழ்க்கையை வந்து மக்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த டிமாண்ட் உங்கள் கட்சியை அங்கீகரிக்கணும் போதும். எங்களை நீங்க ஒரு கம்யூனிஸ்டா அங்கீகரிக்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த வாழ்க்கை முறையை அங்கீகரிக்கணும் அவசியம் இல்லை. கட்சியை அங்கீகரிக்கணும். மக்கள் கட்சி அங்கீகரிப்பாருன்னு நாங்க நம்புகிறோம். ஒரு டேனிங் வரும், நல்ல அறிவியல் பூர்வமாக நல்ல உரையாடல். பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா எல்லாம் நான் பகிரங்கமா சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள் 190 பேர் லெப்ட் சிந்தனையாளர்கள். உங்களை போன்ற ஊடகங்கள் 190 பேர். உலக ஆய்வே சொல்லுது. யூனிவர்சிட்டியில, அமெரிக்க அமெரிக்க பல்கலைக்கழகத்துல இதான் உண்மையும் கூட. அவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், அவர்கள் நுட்ப அறிவோடு அவர்கள் வருகிறார்கள், உலகை பார்க்கிறார்கள். ஏன் இந்த பேதம் பார்க்கிறான், பார்க்கிற போது எது நீதின்னு பார்க்கிறான். சமதர்மம் என்பது என்ன, இந்த டர்னிங் பாயிண்ட் வரும் அப்படின்றத சொல்றீங்க. அதை மிஸ் பண்றீங்களான்னு கேக்குறேன். நான் இப்போ ஆதவர்ஜுனா இப்படி பேசுறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு கோவம் வந்துருக்கணும்ல. இல்ல, புரட்சி பத்தி இந்த ஆள் பேசுறாருன்ற கோவம் இல்ல. இல்ல, அப்படி ஒரு கோபம் இல்லை, அப்படி அலட்சியம் இல்லை. அந்த டர்னிங் பாயிண்ட் நீங்க தானே பண்ணணும்னு கேக்குறேன். இல்ல, அது வரும். காலச்சூழல் தானே. புரட்சி என்பது கொதிநிலை தானே. சமூக மாறுதல் என்பது கொதிநிலை தான். இனி நம்மால் இவ்வாறு வாழ முடியாது என்கிற கொதிநிலை, இனிமேல் இவ்வாறு வாழ முடியாது என்கிற ஆட்சியாளர்கள், அது ஒரு கொதிநிலை. அந்த கொதிநிலையில் சமூகம் மாறும். சமூகம் மாறினால் எத்தகைய சமூகமாக மாறும்? ஒரு புது சமூகமாக, மனித மதிப்புகள் இருக்கிற புது சமூகம், இயற்கை வளங்களை கொள்ளடிக்காத சமூகம், சுரண்டல் இல்லாத சமூகம், மேலாதிக்கம் இல்லாத சமூகம், மானுடர் யாவரும் சமம் என்கிற சமூகம், நாடுகள் யாவும் சமம் என்கிற சமூகம். அப்படின்னா எது? சோசியலிசமாக தான் இருக்க முடியும். இப்ப நம்ம வாழ்கிற இடம் தேசிய ஜனநாயகத்தில் நாம் வாழ்கிறோம். தேசியமே மகத்தான கூறு தான். அது உள்ளடக்கி இருக்கிற ஜனநாயகமும் மகத்தான கூறு தான். தேசிய ஜனநாயக யுகத்தில் நாம் வாழ்கிறோம். ஜனநாயகம் சிறப்பாக இருக்க தேசியம் சிறப்பாக இருக்கிறது. என்ன சொன்னாலும் தேசிய உணர்வு, ஒரு இனக்குழு உணர்வு நம்ம விடுபட்டோம் இல்ல. என்ன சொன்னாலும் மெல்ல மெல்ல ஜாதிய உணர்வுல இருந்து நம்ம வெளியில வரோம். பாஜக ஆட்சியில ஜனநாயகமாவே இல்ல, நாடு ஒரு 50 வருஷம் பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு இல்ல, அவர்கள் சிந்தனை அவ்வாறு தான் இருக்கிறது. அதை தடுக்கிறது இந்திய ஜனநாயகம், அதை தடுத்து நிறுத்துகிறது இந்த அரசியல் சாசனம். இது ரொம்ப மகத்தானது, ரொம்ப செவியல் தன்மை கொண்டது. இவ்வளவு போல இன்னும் 1000 மடங்கு ஒன்று சேர்ந்தாலும் அரசியல் சாசனம் சிதைக்க முடியாது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்க முடியாது. நம்ம ஒற்றுமை சிதைக்க முடியுமா பிஜேபியா? நாம் ஒரு ஏற்க மாட்டோம். நான் இந்து மதத்தை ஏற்க மாட்டேன், எந்த மதத்தை நான் ஏற்க மாட்டேன். இன்னொரு வேறொரு மதம் பிறகு ஒரு மதத்தை ஏற்க மாட்டாரு. ஒன்றை ஏற்க மாட்டோம். ஒன்றை மதிக்கிறோமா இல்லையா? எல்லா மதத்தையும் நான் மதிக்கிறேன், ஏற்பதில்லை. அப்போ ஏற்காவிட்டாலும் மதிக்கிற கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம். இதை பிஜேபி சிதைக்குமா? என்ன சிதைக்க முடியாது. பிஜேபி தோற்று கொண்டிருக்கிறது. அதனால ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்தை உணர்ந்து அதை முறியடிக்க வேண்டும். அந்த புள்ளியில நாங்க உறுதியா இருக்கோம். எஸ், இப்போ உங்கள்ட்ட நீங்க இந்த சதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை சதி வழக்குகளை சந்தித்தது, தடை செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரியான அந்த பாரம்பரியத்தை சொன்னீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குன்னு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு, தலைவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு. இப்போ உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படின்றது போஸ்ட் 2019 திமுக அலையன்ஸ்க்கு வந்ததுல இருந்து அந்த வீரியத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இழந்துட்டாங்க. அது சிபிஐயா இருக்கலாம், எம்மா இருக்கலாம். ஒரு அரசை ஹோல்ட் பண்றதுல, அரசு அக்கௌண்டபிள் ஆக்குறதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. மொத்தமா போயிட்டாங்க, சாய்வு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா ஆட்சி காலத்திலையும் கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, மக்களோட நம்பிக்கைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு போய் நிக்கிறது கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க. இன்னைக்கு கூட்டணின்னு சொல்லி அவங்களுடைய மொத்த வீரியமும் போயிடுச்சு, போய் கேட்க மாட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம ஒரு திமுகவினுடைய இன்னொரு கிளை மாதிரி மாறிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கும். அவ்வாறு குற்றச்சாட்டு எழுவது உண்மை, அதை நீங்கள் மறுபதிப்பு செய்வதும் உண்மைதான், நான் அதை மறுக்கல. ஆனா அவ்வாறு அல்ல. அப்புறம் நேற்று கூட நான் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அசாம் ஜார்க்கண்ட்ல இருந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எண்ணூர்ல அந்த அனல் பிளான்ட்ல இறந்து போயிட்டாங்க இல்லையா, உடனே நேற்று காலையில் நான் அங்கே போனேன் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில். அசாம் ஒரு குழுவா போனோம், பிணவரைக்கே சென்றோம்.
பார்த்தோம், மரியாதை செய்தோம், அதிகாரிகளை சந்தித்தோம், மருத்துவர்களை சந்தித்தோம். அப்புறம் நிகழ்வு நடந்த இடத்துக்கே நாங்கள் போனோம். அங்கிருந்து பேட்டி அளித்தோம். அப்போ கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கள் இன்னும் பணி நிரந்தரம் செய்யப்படலையே, அவர்களுக்கு உரிய வாழ்வியல் வசதிகள் இல்லையே, அவர்கள் கோரிக்கைகள் கிடைப்பில் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி நிலை என்னன்ன போது அந்த தொழிலாளர்களோடு உடன்படுகிறோம். அவர்கள் கோரிக்கை முழு நிறை கோரிக்கையோடு நாங்கள் உடன்படுகிறோம். அவர்களின் குரல் தான் எங்கள் குரல் அப்படின்னு. அதனால ஆழமா உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. 1000 மடங்கு சொல்ல முடியும் நான் சொன்னேன். அரசா உழைக்கிற மக்களின் உரிமைகளா என்றால் உழைக்கும் மக்களின் உரிமை தான் எங்களுக்கு. அரசு அல்ல எங்கள். அரசு எங்களுக்கு பொருட்டல்ல. உழைக்கிற மக்களின் உரிமை தான் பொருட்டு. அதுல காம்ப்ரமைஸ் இல்லை. ஆனா இப்ப ஏன் அந்த பிம்பம் விழுந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போர் துவைக்கிருக்கிறோம். அந்த போருக்கு திமுக தமிழ்நாட்டிலே தலைமை தாங்க. நாங்கள் உடன் இருக்கிறோம். வெறும் சீட்டுக்காக அல்ல. ஏன்னா திமுகவா நீங்க உங்கள் கூற்றுப்படியே வச்சுக்கோங்க. திமுக ஒரு ஜனநாயக வடிவமா நாங்க பாக்குறோம் இல்லைங்களா? அதனால நெருக்கம் காண்கிறோம். பேராபத்து எது? ஒன்றிய அரசா திமுகவா? சட்டம் எங்கே, அதிகாரம் எங்கே குவிந்திருக்கிறது? இந்திய ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருக்கு? யார் ஜனநாயகத்தை சிதைப்பது? யார் கூட்டி சேவை சிதைப்பது? யார் சட்ட நெறிகளை மீறுவது? வெறும் குரல் வாக்கெடுப்பிலேயே சட்டங்களை நிறைவேற்றுவது யார்? நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அலட்சியப்படுத்துவது யார்? ஒன்றிய அரசு தானே. ஒன்றிய அரசுக்கு நிகரா மாநில அரசு நாங்க பார்க்கணுமா? பார்க்கல. அப்போ நாங்கள் மாநில அரசுடன் இணைந்து இந்த போரை துவைக்க இருக்கிறோம். கூட்டி சேவைக்கான போர் இது. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கான போர் இது. ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளுக்கான போர் இந்த போர். தமிழ்நாடு துவைக்க இருக்கிற போர், முதல்வர் துவைக்க இருக்கிற போர். அதுல நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். அவ்வாறு உறுதியாக இருக்கிற காரணத்தினாலேயே நேற்று அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்தது, ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது. நான் போய் பேசுனேன். ஆசிரியர்களா அரசா டீல் பண்றீங்க இல்ல. இங்க இதன் மூலமா சொல்றேன். நேற்று நான் சொன்னேன், அரசு ஊழியர்களின் கோரிக்கையா அரசா என்றால் அரசு ஊழியர்களின் கோரிக்கை தான். நாங்கள் அரசு ஊழியர்களின் பக்கம் தான். கூலி தொழிலாளர்களுடைய கோரிக்கையா அரசா என்றால் நாங்கள் அரசின் பக்கம் அல்ல, கூலி தொழிலாளர்களின் பக்கம் தான். உறக்க சொல்ல முடியும் எங்களால். எங்கள் போராட்டம் அதிகமாக ஒன்றிய அரசை எதிர்த்திருந்த காரணத்தினால் இங்க திமுக என்பது பிம்பம் போல் நீங்க நினைக்கிறீங்க. திமுக ஒரு சகோதர இயக்கம். திமுக வகுப்பாத இயக்கம் அல்ல. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆட்சியில் குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, சுட்டி காட்டுகிறார்கள். அது இயல்பு. அதை முதல்வரே மறுக்கல. 100க்கு 100 எல்லாம் சரின்னு சொல்லல. ஜனநாயகத்துல தவறாகி விட ஒன்று முதல்வர் சொல்றாரு. இப்ப நீங்க நல்லா ஆழமா பாருங்க. நீங்க திமுக ஒரு ஜனநாயக வடிவம், ஆனால் பிஜேபி ஒரு ஜனநாயக வடிவமா? திமுகவோட நாங்கள் நெருங்குவதற்கு என்ன காரணம்? வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கையா? அப்படி மலிவுபடுத்தலாமா கம்யூனிஸ்டுகளை? அவ்வாறல்ல. எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவரின் போராட்டத்தை எங்களால் விட்டுக் கொடுக்கவே முடியாது. முன்பை விட எங்கள் குரல் ஒலிக்கும். இப்ப அதிகமாக ஒலிக்காததற்கு என்ன காரணம் என்று சொல்கிற போது, இதோ நாட்டையே சீரழிக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருப்பதால், அவர்களுக்கு எதிரான குரல் அதிகமாக ஆழமாக வெளிப்படுவதால் நீங்க எளிய மக்களுக்கான கோரிக்கை உள்ளடங்கி விடுகிறதோ, அதை கடந்து செல்கிறீர்களோ நீங்கள் எழுப்புறீங்க. அவ்வாறு இல்லை. கம்யூனிஸ்டுகள் தங்கள் தார்மீகத்தை எந்த காலத்தையும் இழக்க முடியாது. இழந்து விட்டால் இந்த கொடியை பிடிப்பதற்கும் இந்த கட்சி எதிர்ப்பதற்கும் பொருளே இல்லை. எனவே நீங்க உங்கள் கேள்வியில் நியாயம் இல்லை. நாங்கள் எப்போதும் உழைக்கும் மக்களின் பக்கம் தான், ஏழைகளின் பக்கம் தான், அவர்களின் உரிமையின் பக்கம் தான். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான போரை தமிழ்நாட்டுல திமுக செய்யறாங்கன்றத தலைமை தாங்கி நடத்துறாங்க. அவர்களோடு இருக்கிறோம். இந்திய அளவுல யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? இந்திய அளவுல இந்த ஐடியாலஜிகளுக்கு வந்து லெப்ட் தான் இந்த கருத்தியல். காங்கிரஸ் ஒரு பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட இந்த ஐடியாலஜிகளை முன்னெடுப்பது கம்யூனிஸ்டுகள் தான். ஏன்னா வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் இருக்கலாம், காங்கிரஸ் அதுக்கு தலைமை தாங்கலாம், திமுக தலைமை தாங்கலாம். காங்கிரஸ் இருக்க மாதிரி தானே. காங்கிரஸ் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு, திமுக ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்குது. நாங்க இரண்டையும் ஏன் கேள்வி என்னன்னா லெஃப்ட் தானே இருக்கணும், ஏன் இவங்க இருக்காங்க? லெஃப்ட் ஐடியாலஜிக்கலா இருக்கு. வாக்கு இல்லையா, மக்கள் திரள் இல்லையா? திமுகவோடு ஒப்பிட்டால் எங்களுக்கு மக்கள் திரள் இல்லை, காங்கிரஸோடு ஒப்பிட்டால் எங்களுக்கு மக்கள் திரள் இல்லை. ஆனால் இரண்டையும் ஒப்பிட்டால் எங்களுக்கு கருத்தியல் இருக்கிறது. நாங்கள் முன்மொழிந்த கருத்தியல் அல்லவா இந்த கருத்தியல், சார்பின்மை என்கிற கருத்தியல். கம்யூனிஸ்டுகள் ஒரு நாடு கூட சார்வதில்லையே. தேசத்தை ஆழமாக நேசிக்கிறோம், உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். ஆனால் வெறும் தேசத்திற்குள் அடங்கி விடுவதல்லவா கம்யூனிஸ்டுகள். அப்போ எந்த ஒரு ஜாதி, மதம், மொழி, இனத்திற்குள் அடங்காமல் ஒரு முழுநிறை ஜனநாயகம், சமத்துவம், மானுட நெருக்கம், கூட்டிசைவு, ஒற்றுமை, விடுதலை என்று இருக்கிற இந்த கருத்தியல் அல்லவா, இந்த கருத்தியல் தானே. இந்த கருத்தியலை கொண்டிருக்கிறவர்கள் இடது தானே, கம்யூனிஸ்டுகள் தானே. இந்த கருத்தியலை யார் கடந்து சென்று விட முடியும்? வாக்கு எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினாலேயே, மக்கள் திரள் இருக்கிற காரணத்தினாலே இந்த கருத்தியலை யாரும் கடந்து சென்று விட முடியாது. எனவேதான் இடது கருத்தியல், கம்யூனிஸ்ட் கருத்தியல் என்னுடையது என்கிறார். நாங்கள் அதை ஏற்கிறோம் என்கிறார் முதல்வர். எனவே நாங்கள் அவர் மதிக்கிறோம், எங்களை அவர் மதிக்கிறார். நாங்கள் இருவரும் நெருக்கம் காண்கிறோம். அதுல என்ன தவறு? இத்தனை ஆண்டு கால இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த பயணத்துல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துலாம் இருக்கா?
கட்சி கடந்து வந்த பாதத்துல இல்ல நாங்க சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கோம். இல்ல கட்சி வந்த கட்சியே ஒப்புக்கொண்டதுதான். இந்திய விடுதலை போரில் ஆயுதம் தாங்கி போராடணும் நாங்க. அப்புறம் நாடு விடுதலை பிறகு ஆயுதம் தாங்கி போராடணும். அந்த முறை தவறு. பிறகு நாங்கள் அதை உணர்ந்தோம். நாடு விடுதலை பெற்ற பிறகு ஆயுதம் தாங்கிய போர் அவ்வளவு சரியல்ல, அது பெரும் இழப்புகளை தந்து விட்டது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கட்சி பிரிந்தது பெரும் பின்னடைவு என்று நாங்கள் உணர்கிறோம். அடுத்தடுத்து பிளவுபட்டது பெரும் பின்னடைவு என்று நாங்கள் உணர்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி முன்பை விட உழைக்கிற மக்கள், ஏழைகள், எளியவர்களுடன் நெருக்கம் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். இடைவெளி அங்கங்கே பல இடங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடைவெளி நிரப்ப நாங்கள் துடிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் இடதுகள் குழுக்களாக கட்சிகளாக பிரிந்திருப்பதை ஒரு பின்னடைவாக நாங்கள் கருதுகிறோம். காலமும் சூழலும் பொருந்தி வருகிற போது, இவையெல்லாம் நெருக்கம் காணுகிற போது இந்தியாவில் ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறோம். ஒரு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றதுலாம் வாய்ப்பு இருக்கா இனிமே? காலம் சூழல் ஒற்றுமை தானே கூறும். எங்கேயும் காலமும் சூழலும் ஒற்றுமையை கூறும், பிளவைக்கு வராது. ஒரு வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். தனித்தனியா ஃபேக்ஷனா பிரிஞ்சுட்டாங்க, அவங்கவுங்களும் ஒரு பவர் சென்டரா மாறிட்டாங்க. கட்சி அமைப்பு இது வழியா ஒரு பெரிய ஒரு லாபி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. தனித்தனியா அமைப்புகள் இருக்கு, கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு சொத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ மக்களே விரும்பினா கூட இந்த பவர் சென்டர்ஸ் வந்து ஒரு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்காது அப்படின்ற குற்றச்சாட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியில் அதிகாரம் என்று ஒன்று இல்லை, பதவி என்று ஒன்று இல்லை, நியமனம் ஒன்று இல்லை, கட்டளை ஒன்று இல்லை. லெனின் அப்போ சொன்னார், எவரி ஆர்டர் இஸ் எ டிஸார்டர்னு. நான் ஊழியன், அதான் சொன்னேன். நான் செயலாளர், நான் ஊழியன். கட்சி தான் தலைவன். ஒரு குழு எடுக்கிற முடிவை முன்னெடுக்கிற முன்முயற்சி தான் செயலாளர் வேலை. எனவே குழுவுக்கு மேல ஒரு செயலாளர் அல்ல, பியூரோக்ராட் இங்க யாரும் இல்லை, பாஸ் இங்க யாரும் இல்லை, இது நிறுவனம் இல்லை, இது ஒரு இயக்கம். பவர் சென்டரா எல்லாருமே இருக்காங்க, அங்க எங்க இருக்காங்க பாருங்க. எங்க சொத்து இவங்கெல்லாம் எப்படி சேர விடுவாங்க? இந்த சொத்தெல்லாம் நிறைய சொத்து பிஜேபி எல்லாம் கூட எங்க மேல தாக்குதல் தொடுத்தாங்க. உண்மைதான். இந்தியாவிலே சொத்து அதிகமாக கொண்ட கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் தான். இதெல்லாம் தோடர்கள் தங்கள் வேர்வையை சிந்தி மக்களிடம் வந்து பெற்று கட்டப்பட்ட கட்டிடதோ இந்த கட்டிடம். இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துக்கு 15 கோடி கடன் வாங்கி நாங்கள் கட்டணும். 7-8 கோடி மக்கள் அளித்தார்கள், மீதியை கட்சி கிளைகள் அளித்தது. கடனிலிருந்து மெல்ல மெல்ல நாங்கள் விடுபட்டு விட்டோம். இந்த சொத்து கட்சிக்கானது அல்ல, மக்களுக்கானது. எங்களால் இந்தியா முழுவதும் இருக்கிற சொத்து மக்களுக்கானது. இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சொத்துக்களை, கட்டிடங்களை ஒரு புற்றுநோய் ஆய்வுக்காக, குழந்தைகள் மருத்துவமனைக்காக, தமிழக சட்டமன்றமோ இந்திய நாடாளுமன்றமோ கேட்டா நாங்க மறுப்போமா? அடுத்த கணம் தயக்கம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளும் சொல்லுவோம். நீங்க இந்தியா முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உயிரை கட்டாலும் தருவோம் நாட்டுக்காக. இந்த சொத்துல யாருக்கு? எங்கதற்கான சொத்து இது. நாளைக்கு ஒரு தீர்மானத்தை போட சொல்லுங்க. இந்த பெரிய கட்டிடம் மருத்துவமனைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் போட சொல்லுங்க, நாங்க தர தயார். இந்தியா முழுக்க இருக்கிற சொத்தை நாட்டுக்கு அளிக்க தயார். இந்தியாவுக்காக உயிரையே தர தயார் என்ற இயக்கம் தானே கம்யூனிஸ்ட் இயக்கம். நாட்டு நலனுக்காக. இந்த சொத்து என்ன சொத்து? இது ஒரு வடிவம். நாங்கள் செயல்படுவதற்கான ஒரு இருப்பிடம். வீடு போல், இல்லம் போல். இந்த சொத்தில் எந்த மயக்கமும் எங்களுக்கு இல்லை. இந்த சொத்தை பெருக்குகிற எண்ணமும் எங்களுக்கு இல்லை. கட்சி செயல்பாட்டுக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்ப ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கான சாத்தியம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. காலமும் சூழலும் அதை உந்தி தள்ளும். இதுக்கு மேலேயுமே காலம் வரணுமான்னு கேட்கிறோம். முன்னாடி பிஜேபி வந்துருச்சு, இதுக்கு மேலே இன்னும் காலங்கள் சூழல்கள் உந்தி தள்ளணும் நாங்கள் நம்புறோம். உந்தி தள்ளும் என்று நம்புகிறோம். ஒற்றுமைதான் அறிவியல் கூறாக நோக்க முடியும், பகுத்தறிவு கூறாக நோக்க முடியும். 1925 உருவான 2 இயக்கம், 3 இயக்கமா வச்சுக்கலாம். ஒன்னு RSS, இன்னொன்னு கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்னு சுயமரியாதை இயக்கம். இந்த 3ஐயும் வச்சுப்போம். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு நீட்சியாக திமுகவை பார்க்கலாம். திமுக ஒரு 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல பலமுறை ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான ஃபைட்டை, ஒரு பாசிஸ்டுகளுக்கு எதிரான ஃபைட்டை ஃபோர் ஃப்ரண்ட் அடிக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கு. உங்க கூடயே ஆரம்பிக்கப்பட்ட RSS இயக்கம் அது இன்னைக்கு எடுத்துகிட்ட இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சியாக இருக்காங்க. இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் பிஜேபிக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இந்தியா முழுக்க நல்ல ஒரு பெரிய பெரிய கட்டிடம் அளவுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு. அவங்களுடைய காடர்ஸ் RSS, அவங்களுடைய தாய் கழகம் RSS, அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 100வது ஆண்டு நேற்று தான் பிரதமர் வந்து காயின்லாம் வெளியிட்டு அந்த மரியாதையெல்லாம் நான் வந்து ஒரு சேம் செய்ய அப்படின்றத டிக்ளேர் பண்ணாரு. பேரலா உருவான கம்யூனிஸ்ட் இயக்கம் அதனுடைய நிலைமை அப்படின்றது பரிதாபமாக இருக்கா? இல்ல பேரலா நாங்க உருவாகல. அக்டோபர் புரட்சியால் உந்தப்பட்டோம். நாங்கள் இந்திய விடுதலை போரில் பிறப்படுத்தும். நாங்கள் இவர்களுக்கு பேரலா இல்ல. RSS அதனுடைய கருத்தியல், பிஜேபி 2 பேரும் மக்களை புரிந்து கரெக்டா வந்து சேர்ந்துட்டாங்க. சுயமரியாதை இயக்கம், லெஃப்ட் மூவ்மெண்ட் அப்படி வரலையான்னு கேக்குறேன். சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு இயக்கம். சுயமரியாதை என்கிற பெயரில் உலகில் எங்கும் இயக்கம் இல்லை. பெரியார் தத்து வைக்கணும். நாங்கள் அதை தலைவணங்குகிறோம், மதிக்கிறோம், ஏற்கிறோம். அந்த கருத்தியலிருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஜனநாயக குடியமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள், அது வேறு. ஆனா RSS
சங் பரிவார். இந்த கருத்தியல் மனித குலத்தின் ஒற்றுமைக்கு எதிரான கருத்தியல், மதத்தால் மனிதர்களை பிளவுபடுத்துகிற கருத்தியல். எனவே இதனுடைய பேரலல்ல நாங்கள், என் கொள்கை சர்வதேசியம், பாட்டாளி வர்க்க சர்வதேசியம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்த 100 ஆண்டுகளில் மகத்தான சாதனைகளை புரிந்திருக்கிறது. இந்திய விடுதலை போரில் நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடியதே மகத்தான சாதனை. எங்களை போன்று உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தது காந்தி இயக்கம் கூட அல்ல, ஜகின்தாஸ் புரட்சிக்காரன் தான் உயிர் நீத்தான். காந்தி கூட அவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருந்ததில்லை. 60 நாள் 70 நாள் ஆயுதம் தாங்கி போராடியவர்கள் தான் மகாத்மா காந்தியை நாங்கள் விஞ்சி நின்றோம். இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு விடுதலை போரில் நாங்கள் களமாடணும், கதார் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம். விடுதலைக்கு பிறகு நாட்டின் நிர்மாண பணிகள் நாங்கள் நின்றோம். நீங்க ஸ்பேஸ் சயின்ஸ் முதல் தீர்மானத்தை நாங்க தான் போட்டோம். மல்கோத்ரா, ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு செல்கிற போது நிதி ஒதுக்குங்கள் நாங்க தான் சொன்னோம். இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தீர்மானங்கள் மகத்தான பங்களித்து இருக்கிறது. நீங்க அதான் ஆழமா பாருங்க. நீங்க பிலாய், பொகரோ, ரோர்காலா, பிரம்மாண்டமான இந்த நெய்வேலி சுரங்க தொழிற்சாலை இவையெல்லாம் உருவாவதற்கு கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்பியிருக்கிறோம், பாடுபட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்கு நாங்கள் நின்றிருக்கிறோம். 100 ஆண்டுகளில் ஜாதி கலவரமோ மத கலவரமோ கம்யூனிஸ்டுகள் தோற்றுவித்ததில்லை, பிரதேச கலவரங்களை கம்யூனிஸ்டுகள் தோற்றுவித்ததில்லை. அதுவே கம்பீரம் இல்லையா? 100 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரும் இல்லை, வகுப்பாதத்துக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்டும் இல்லை. கம்பீரமா நாங்க நிற்க முடியும். 100 ஆண்டுகளில் பல மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். கேரளாவில், மேற்கு வங்கத்தில், திரிபுராவில் இடர் இருக்கலாம், தோற்று இருக்கலாம், அது வேறு. இந்தியாவில் கூட கூட்டாட்சி முறை விபி சிங்லாம் இருந்தபோது நாங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆட்சி அதிகாரம் அல்ல பொருட்டு, அதன் கொள்கை தான், அதன் லட்சியங்கள் தான். 100 ஆண்டுகளில் ஏகாதிபத்திய எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை, நிலப்பரப்பு எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை, பாசிச எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை, மத அடிப்படைவாத எதிர்ப்பை நாங்கள் கைவிடவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களிடங்களின் ஒற்றுமையை நாங்கள் கைவிடவில்லை, கூட்டி சேவை நாங்கள் கைவிடவில்லை, தேசத்தின் நலன்களை நாங்கள் கைவிடவில்லை. எங்கே நாங்கள் தோற்றுவிட்டோம்? பிஜேபி எதிர்கொள்வது கருத்தியலா? யாரை? கம்யூனிஸ்டுகளை தான். எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் எண்ணிக்கை குறைவுதான். உலகத்தின் மிகப்பெரிய நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியா. இதன் முதல் விருதை பெற்றது யார்? எவ்வளவோ மேதைகள் இருந்த நாடாளுமன்றத்தில் முதல் விருது கம்யூனிஸ்டுகளவா தந்தாங்க, இந்திரஜித் குப்தாக்கு. ஏன்? நாடாளுமன்றத்தை செதுக்கியதில் கம்யூனிஸ்டுகளுக்கு பெரும் பங்கு. சாதனை இல்லையா? இதை நாங்க தோல்வியாக பார்க்க முடியும். இன்னைக்கு நாடாளுமன்ற வாசலில் சில இஎம்எஸ் எசேடாங்க, இந்திரஜித் குப்தா, புபேஷ் குப்தா ஏன் சிலை வடிவில் இருக்கிறாங்க? அவங்க நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்கு பணிகள் மகத்தானது. குருதாஸ் குப்தா நாடு கடந்த நிறுவனங்களுடைய அந்த ஊழலை கண்டுபிடித்த போது பல லட்சம் கொடுத்தாங்க, அப்பவே அதை அங்கேயே அறிவித்தார், அது பஞ்சாப் ஏழை குழந்தைகளுக்கு அப்படின்னு. பெரும் செல்வந்தர் குடும்பம் புபேஷ் குப்தா, அவர் நிலம் சம்பந்தமான வழக்கு அப்போதே எழுதி விட்டார். இந்த நில வழக்கில் நான் வெற்றி பெற்றா எவ்வளவு வருகிறதோ அது நான் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய உழைக்கும் மக்களுக்கு, ஏழைகளுக்குன்னு எழுதி விட்டார். எத்தனை கோடி! எங்கே நாங்கள் தோற்றுவிட்டோம்? இன்னும் மக்கள் எங்களை முழுமையாக புரிந்து ஏற்கவில்லை. நாங்கள் மக்களிடம் இன்னும் முழுமை பெறவில்லை. அந்த குறைகளை உணர்கிறோம். மக்கள் பிரச்சனையா? அது உங்ககிட்ட இருக்க பிரச்சனையா? யாரோட பிரச்சனை? எங்களிடம் இருப்பது அக பிரச்சனை தான். அது மக்கள் பிரச்சனை இல்லை. மக்களை குற்றவாளியாக்க விரும்பவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி தன் தவறுகளை, தன் இயல்பில் இருக்கிற தவறுகளை, இடரே இடங்களை ஆய்வு செய்கிறது, திருத்திக் கொள்கிறது. நாங்கள் முன்னிலும் வேகமாக மக்களை நெருங்குவோம், அவர்களோடு இரண்டரை கலப்போம். கட்சி கலைகளும் இடைக்க முட்டிகளும் முன்பை விட களமாடும், ஏழைகளுக்காக, மக்களுக்காக, நாட்டிற்காக. அதில் எங்களுக்கு தோல்வியே இல்லை, மரணமும் இல்லை. நாங்கள் முன்னேறுவோம். 100 ஆண்டுகள்ல இன்னைக்கு பிஜேபி இவ்வளவு இடங்கள்ல ஆட்சியில இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு மாநிலத்துல கூட, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னோம்னா ஒரு மாநிலத்துல கூட ஆட்சியில இல்லை அப்படின்றத ஒரு பிரச்சனையா பார்க்க கூடாது. நிச்சயமா பிரச்சனையா பாருங்க நீங்க. ஆனால் எங்கள் குரல் இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில், எங்கோ ஒரு இடத்தில் உழைக்கிற மக்கள். அது போதுமானதா? அது போதுமானதல்ல. அதிகாரத்தை நோக்கி தான் நகர வேண்டும். அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். தடைகள் இருக்கிறது, பல கட்சி இயங்க முறையில் ஏராளமான தடைகள் இருக்குது. கம்யூனிஸ்டுகள், நீங்க போயிட்டு உங்க ஊர்ல ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு முற்போக்கை பேசி பாருங்க, ஒரு நீதியை பேசுங்க, காவல்துறைக்கு எதிராக கருத்தை சொல்லுங்க, அங்க இருக்கிற ஆதிக்க சக்திக்கு எதிராக கருத்து சொல்லுங்க, உடனே நீங்கள் கம்யூனிஸ்ட் என்றுதான் அறியப்படுவீர்கள். காங்கிரஸ் உங்களை சொல்றது இல்லை, திமுக உங்களை சொல்றது இல்லை, அண்ணா திமுக உங்களை சொல்றது இல்லை, பிஜேபி உங்களை சொல்றது இல்லை, கம்யூனிஸ்ட் என்றுதான் உங்களுக்கு சொல்லுவோம். திரையில கூட ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு அண்ணா திமுக கொடி பிடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு நீதிக்கு ஆதரவாக பிஜேபி கொடி பிடிச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அங்கேயும் சேக்குவாரா தேவைப்படுகிறது, சிகப்பு துண்டு தேவைப்படுகிறது, சிகப்பு கொடி தேவைப்படுகிறது. இது 100 ஆண்டு காலத்தின் வெற்றி அல்லவா?
ஒரு நீதிக்கும் பொது சிந்தனைக்கும் கம்யூனிஸ்ட் என்கிற அந்த பிம்பம் விழுகிறது அல்லவா? இதுவே மகத்தான சாதனை அல்லவா? கம்யூனிஸ்டுகள் மீது அந்த அபிமானம் அப்படின்றது எல்லாத்தையுமே இருக்கு. இந்திய கம்யூனிஸ்டுகள் மீது நிச்சயமாக இந்தியாவுல அது தான் இருக்கான்னு இருக்கிறோம். இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீதும் இருக்கிறது, சேகுவேரா இடதுசாரிகள் மீதும் இருக்கிறது, இந்தியாவுல குழுக்கள் மீது இருக்கிறது. இனியே நீங்க களமாடுகிற மலைவாழ் மக்களுக்காக களமாடி வழக்குகளை சந்திக்கிறான் பாருங்க. நாக்சல் அப்படின்றீங்க, கொல்றீங்க, சுட்டு சாகடிக்கிறீங்க. அந்த ஏழைகள் பால் இன்றைக்கு யார் நிக்கிறான்? அவனுக்கு பாடம் சொல்லி தருவது யார்? அவனுக்காக போராடுவது யார்? நாக்சல் நம்ம சொல்லி நம்ம அடிச்சு நொறுக்கிடலாம். அவன் எங்க இருந்து பிறந்தவன்? அவன் இந்த மண்ணில இருந்து பிறந்தவன். தன் தாயும் தந்தையும் உயிரோடு எரிக்கப்பட்ட போது உருவானவன் அவன். அவனது நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட போது உருவானவன் அவன். அவன் இங்கே பிறந்தவன், கோரிக்கையில் பிறந்தவன். அதை ராணுவத்தை வைத்து போலீஸை வச்சு ஒடுக்கிட்டா அடுத்து தோன்ற மாட்டானா? அது தவறல்லவா? இந்திய ஜனநாயகத்துக்கு இது ஏற்புடையதா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, அங்கேயும் செங்கொடிதான். இதோ தெருவோரத்துல கார்பரேஷன் அலுவலகத்துல அந்த தெரு கூட்டுகிற தொழிலாளிக்கு போராடுகிறவனு செங்கொடிதான். எம்ஆர்எஃப் தொழிலாளி அங்க பரப்பது செங்கொடிதான். இதோ எங்கோ தூரதேசத்தில் முகம் தெரியாத தொழிலாளி இறந்த போது அங்கே ஓடி தலை தாழ்த்துகிறவனும் கம்யூனிஸ்ட் தான். இதன் பொருள் பிற கட்சிகளை அவமதிப்பதல்ல, பிற கட்சிகளை எளிதாக கடப்பதல்ல. நாட்டுக்கு உழைக்கிற எல்லா கட்சியும் நாங்கள் கரங்குப்பி வணங்குகிறோம். ஆனால் கொள்கை அளவில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் முன்னேறுகிறோம். அதை தான் சொல்ல வரேன். ஒரு ரியாலிட்டி கிடையாது. கம்யூனிசம் பேசுறது, அதை புரிஞ்சுக்கிறது, ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சும்மா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது இன் ரியாலிட்டி வந்து அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. சும்மா இது பேசக்கூடிய கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 20லேருந்து ஒரு 30 வயசு, அல்ல 15லேருந்து 30 வயசு வரைக்கும் கம்யூனிஸ்டா இருக்கு அப்படின்னா நீ வந்து புத்திசாலி. 30 வயசுக்கு மேல நீ கம்யூனிஸ்டா இருக்குன்னா நீ வந்து முட்டாள். ஏன்னா அதுக்கு மேல நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த வயசுல பேசிட்டு அவ்வளவுதான், ரியாலிட்டி என்னவோ அதுக்குள்ள வந்துடணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது குறித்து உங்களுடைய அநீதிகளை எதிர்ப்பதற்கு வயதில்லை, கொள்கை வழி வாழ்வதற்கு ரியாலிட்டி இல்ல. கம்யூனிசம் அல்லது நீங்க சொல்ற அந்த சோசியலிச சமுதாயம் ரியாலிட்டி எல்லாம் கிடையாது. ஒரு மனித குலத்தின் நீண்ட நெடுங்கால கனவு அது. அவ்வளவு எளிதல்ல. மனித குலத்தின் மகத்தான மனிதர்கள் கண்ட கனவு அது. அக்டோபர் புரட்சியான் தோன்றியது, பிரெஞ்சு புரட்சியான் தோன்றியது. சகோதரத்துவம் கனவா? ஜனநாயகம் கனவா? சோசியலிசம் என்பது கனவா? பிரெஞ்சு புரட்சி அப்போ கனவா? வெறும் கனவா? யதார்த்தம் தானே அது. கம்யூனிஸ்ட்ல மண்டேலா சிறையிலிருந்து வெளியில வந்து என்ன சொன்னாரு? மண்டேலா யாரும் இல்லை, எவ்வளவு பெரிய மகத்தான மனிதர், எத்தனை ஆண்டு சிறை, வெளியிலிருந்து வந்து என்ன சொன்னாரு? ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கன்னாரு. கல்வியை தான் சொன்னாரு. கல்வியை கொண்டு சமூகத்தை மாற்றுங்கன்னாரு. எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பன் which is using the new world, change the world. என்ன பொருள் அது? கல்வியால் உங்களை போன்ற கல்வியாளர்கள் அந்த கல்வியால் சமூகத்தை மாற்றுகின்றார். என்ன மாதிரி சமூகம்? புதிய சமூகம். என்ன புதிய சமூகம்? நிலவுகிற முதலாளித்த சமூகத்துக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் சமூகம். சொல்றது யாரு? மண்டேலா முன்மொழிவது கூட சோசியலிஸ்ட் தான். ஏன்னா அவர் விடுதலை வீரர், அவர் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றாரு. அப்ப இது எப்படி ஒரு ரியாலிட்டி இல்லையா? அது இது சும்மாவா? அது சும்மா பேசுறதா? அது வாழ்வு அல்லவா? வாழ்வியல் அல்லவா? சோசியலிசம் என்பது என்ன? இயற்கை வளங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கானது. அதை தனியார் சூறையாடக்கூடாது என்பது சோசியலிசம். இதை பகுத்தறிவு ஏற்கனவே ஏற்கக்கூடாதா? மலைகள் யாருக்கு சொந்தம்? கடல் யாருக்கு சொந்தம்? இயற்கை வளங்கள் யாருக்கு சொந்தம்? இவையெல்லாம் மானிடத்துக்கு சொந்தம், அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொந்தம். அதான் மார்க்சியம். இல்லை அதை சூறையாடலாம், கொள்ளையடிக்கலாம் என்பது முதலாளித்துவம். இரண்டுக்குமான போர். அதில் நீங்கள் எந்த பக்கம்? படித்தவர் எந்த பக்கம்? உழைக்கிறவர் எந்த பக்கம்? அடுத்த தலைமுறை எந்த பக்கம்? இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். வரலாறு பதில் எழுதிட்டேன். யார் உண்மையான கம்யூனிஸ்ட் அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ பாஜக அல்லது வலதுசாரிகள் வந்து ஒருத்தரை இவர் கம்யூனிஸ்ட் கிடையாதுன்னு சொல்றதை தாண்டி கம்யூனிஸ்ட் தான் ஒருத்தர் கம்யூனிஸ்ட்லன்னு சொல்லுவாங்க. இதுவரை வந்து போலி கம்யூனிஸ்ட், அவர் போலி கம்யூனிஸ்ட் அப்படின்னு. இப்போ சிபிஐ போலி கம்யூனிஸ்ட், சிபிஎம் போலி கம்யூனிஸ்ட் அப்படின்னு எம்எல் குழுக்கள் வந்து சொல்றாங்க. உங்க எல்லாரும் நீங்களாம் வந்து ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்கள், நீங்க வந்து விலை போயிட்டீங்க, இவங்களாம் விலை போன கம்யூனிஸ்ட்கள் அல்லது போலி கம்யூனிஸ்ட்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய டிஃபைன் பண்றாங்க. நிறைய நீங்க சொன்ன மாதிரி எம்எல் குழு இருக்கு, மாவோயிஸ்ட் பார்ட்டி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாதி பேர் ஜனநாயக பாதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதுல யார் உண்மையான கம்யூனிஸ்ட்? இது வந்து மக்களுக்கு புரியறதுக்காக கேட்கிறேன். எம்எல் குழுக்கள் இருக்கவங்களா, சிபிஐல இருக்கவங்களா, சிபிஎம் இருக்கவங்களா? அது ஒரு கருத்தியலா கருத்து சொல்றாங்க. அது ஓகே, அது வரலாறு தீர்மானிக்கிறது. அது ஒண்ணும் இல்லை. ஒரு கம்யூனிஸ்டின் உரைக்கல் என்பது வாழ்கிற காலம் அல்ல, மறைகிற காலம். அவன் மறைகிற காலத்துலதான் அவன் கம்யூனிஸ்டா வாழ்ந்தானான்னு தெரியும். ஒண்ணும் இல்லை. கம்யூனிஸ்ட் என்பது அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புவது, தன்னை சுற்றியுள்ள எளிய மக்களினுடைய வளவாழ்வுக்காக குரல் எழுப்புவது. ரொம்ப பெருசாலிட்டிக்கு வேணாம், பெரிய பெரிய பிம்பம்லாம் தேவையில்லைங்க. கண் எதிரில் நடைபெறுகிற அநீதிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். நானே சின்ன வயசுல எதிர்த்திருக்கிறேன். போலீஸ் அடக்குமுறை, துப்பாக்கிச்சூடை எதிர்கொண்டிருக்கிறேன். அந்த கட்சி எனக்கு வளர்த்தெடுத்தது, அநீதிகளை எதிர்க்க பழகியது. ரவுத்திரம் பழகுன்னு நம்ம தமிழ் மரபுள்ள இருக்கிறதா இல்லவா?
ஆத்திச்சூடியில் இருக்குது அல்லவா, அநீதிகளுக்கு எதிராக சிந்தின்னு, அதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஒரு நீதியின்பால் நின்று அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பினால் அவன் கம்யூனிஸ்ட் தான். அதுக்கு ஒரு கார்டு தேவையில்லை. உங்கள் அதில் இருந்தால் நீங்களும் கம்யூனிஸ்ட் தான். அப்படி சமூக இடதுசாரிகள், சமூக கம்யூனிஸ்டுகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைகிற காலம் எழும். வெவ்வேறு கட்சிகளில் கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர்கள் இல்லையா? அவங்களுக்கு இருக்கிறாங்க. முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள், விடுதலை எண்ணம் கொண்டவர்கள், சமதர்ம எண்ணம் கொண்டவர்கள் எல்லோரும் கம்யூனிஸ்ட் தானே. அதுல என்ன சந்தேகம்? அடுத்த தலைமுறை ஏராளமான கம்யூனிஸ்டுகள் உருவொண்டு இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே விஜய் கட்சியிலேயே பகுத்தறிவும் படிப்பும் உள்ள ஏராளமான இளைஞர்கள், சிந்திக்க தலைவர் இருக்கிற போது, அவர்கள் உரையாடலை துவக்குகிற போது அவர்கள் எங்க வருவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி நோக்கி தான் வருவாங்க. அந்த காலம் வரும், எழும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கு? நீங்க இப்ப பொறுப்பேற்று இருக்கீங்க, கொள்கை எதிர்காலமாக என்னவா பாக்குறீங்க? கொள்கை வழியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏழைகள், எளியவர்கள், உழைக்கிற மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் பால் ஈர்க்கப்படுவார்கள். எங்களிடம் தான் குறைகள் இருக்கு. நாங்கள் அவரை நோக்கி செல்வதில் தான் தயக்கங்கள் இருக்கு, பின்னடைவுகள் இருக்குது. அதுதான் கட்சி சொல்கிறது. அதெல்லாம் உடைத்து நாங்கள் மக்களை நோக்கி முன்னேறுவோம். மக்களால் ஈர்க்கப்படுவோம். மக்களோட இரண்டு கலந்து நிற்போம். எங்கள் பலம் அவர்கள் தான். குறிப்பாக எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி, உங்களுடைய பயணம் பற்றியும் பேசியிருக்கோம். நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் பதிவிடுங்க. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.